இவைகளின் தாய், வருமானத்தின் தாய், அரசாங்கத்திற்கு மிகப்பெரும் வருமானத்தை ஈட்டித் தருகின்ற துறையாக இந்த மதுத்துறை மாறிவிட்டது. ஆக முதல் கல்பிரிட் யாருன்னா அரசு தான். அப்போ அது ரொம்ப ஜாலியாக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப இட் கிவ்ஸ் them a lot of happiness. But after some years only they realized they've lost a great asset of education. ஏதாவது கெட்ட பழக்கம் வந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் பேரண்ட்ஸ் தான் ப்ளேம் பண்ணுவாங்க. அதை அவங்க ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு மறைப்பாங்க. இன்னொன்று ஒரு பயம், நாம ஏதாவது திட்டோம்னா அந்த பசங்க வேற ஏதாவது பண்ணிப்பாங்க. அந்த மாதிரி ஒரு டெண்டன்சி இருக்கிறதால அவங்க நான் போதைப் பொருள் வச்சிருக்கேன் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ண முடியாது, டிவியில் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ண முடியுமா? இல்லை நீங்க வேற எங்கேயாவது ஹோர்டிங் வைக்க முடியுமா? இங்கே கஞ்சா கிடைக்கும், நீங்க இந்த அருமையான கஞ்சா இது ஓபிஎம், இது நல்லா இருக்கும், இது நம்ம குவாலிட்டியான தரமான ஓபிஎம் அட்வர்டைஸ் பண்ண முடியுமா? முடியாது. ஆனா சினிமால எல்லாமே பண்ண முடியும். முதல்ல எங்கேயாவது தான் இந்த போதைக்கு அடிமையானவர்களை பார்க்க முடியும். இன்றைக்கி பக்கத்து வீடு அந்த டெனன்ஸு அவங்க வீட்லேயும் இது போன்ற நிகழ்வுகளை கண்கூடாக பார்க்குறோம். நம்ம பிள்ளைகள்கிட்ட அது இல்லைனாலும் அவங்க கிட்ட இருக்க அந்த பழக்கம் நம்ம பிள்ளைகளுக்கு தொட்டிக்குமோன்னு ஒரு பயம் இருக்க தான் செய்யுது. ஃபெமினிசம்ல நிறைய இருக்கு, நான் படிக்கலாம், அது ஃபெமினிசம். நான் பேசுகிறேன், இது ஃபெமினிசம், இது ஓகே. நான் ஏன் குடிக்கணும், அது ஃபெமினிசமே கிடையாது. இப்போ ஒரு பையன் குடித்தா தப்புனா பொண்ணு குடித்தா கூட தப்பு, அது என்ன ரைட்டுன்னா சொல்லவே முடியாது. நான் அபோவ் 18, ஆனால் மூவிஸில் அப்போ தான் காமிக்கிறாங்க. ஒரு பொண்ணு போல்டாக இருக்கணும்னா, கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும்னா குடிக்கணும் தான் சொல்கிறாங்க. இந்த ஷோவில் பல பாதிப்புகள்ல இருந்து மீண்டவர்கள் அப்படின்னு சொல்லி பார்க்க போகும்போது மது பெரும்பான்மை இடத்தை வகிக்கக்கூடிய இந்த மது, அதிலிருந்து அந்த மது பிணியிலிருந்து, அந்த மது நோயிலிருந்து இன்னைக்கு தங்களை ஏதோ ஒரு வகையில தற்காத்து கொண்டு இன்னைக்கு அதுல இருந்து மீண்டவர்களுடைய நமக்கு முன்பதாக ஒரு மிக முக்கியமான ஒரு சான்றாக இன்னைக்கு வந்திருக்கிறாங்க. பல இளைஞர்களுக்கு இவங்களுடைய கருத்துக்கள் மாற்றத்தை தரும் என்ற நம்பிக்கையோட அவர்கள் நம்ம அணைச்சிருக்கிறோம். இன்னைக்கு உங்க பேர் சொல்லுங்க தம்பி. என்னுடைய பேர் யுவராஜ். இப்போ நீங்க அதுல இருந்து மீண்டு இருக்கிறீங்க இல்லையா? இன்னைக்கு மீறவே முடியாது இன்னைக்கு எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு போதையில இருந்து இன்னைக்கு நீங்க உங்களை நீங்களே உருவாக்கி அதுக்கான இடத்தையும் நீங்க அணுகி மீண்டுக்கிறீங்க. நீங்க இப்போ அதுல அனுபவிச்ச விஷயங்கள் எந்தெந்த மாதிரியாக சமூகம் உங்களை எப்படி பார்த்துச்சு? இப்ப நீங்க மீட்டுவதற்கான எதிர்த்த முயற்சிகள் இருக்கு இல்லையா? அந்த காலகட்டம், இப்போ நீங்க ஒரு விஷயத்த அடிக்ட்ல இருந்து வெளியே வர்றதுங்கிறது அந்த நேரத்துல உங்களுடைய மனநிலை என்னவாக இருக்குது? இப்ப நீங்க வந்த பிறகு நீங்க எப்படி ஒரு ப்ரௌடா ஃபீல் பண்றீங்களா? எப்படி ஃபீல் பண்றீங்க? முக்கியமாக சொல்ல போனோன்னா, நான் நினச்சி கூட பார்க்கல அதுலேருந்து மீண்டு வருவேன்ட்டு. உண்மையிலே அதில் ரொம்ப கஷ்டம். 8வது படிக்கும்போது ஸ்டார்ட் பண்ணது. 8வது படிக்கும்போது, ஏன்னா நினச்சி கூட பார்க்கல. இப்போ ஈஸியாக சின்ன பசங்களே கோட்டர் வாங்கி ஒருத்தனை குடிச்சிட்டு போகிறான். நாங்கள் குடிக்கும்போது கோட்டர் வாங்கி 10 பேர் குடித்தோம். ஏன்னா அந்த காலகட்டம் உண்மையிலே அப்படி ஸ்டார்ட் பண்ணது தான் உண்மையிலே ஒரு கட்டத்துக்கு மேலே பயங்கரமான போச்சு. என்னால் அதுலேருந்து மீண்டு வர முடியல. நிறைய விஷயம் அடிக்ஷன். ஒரு 9-10 வருஷம் சார். எல்லாமே மேரேஜ் ஆகல, வாழ்க்கையை வெறுத்துட்டேன். ஏன்னா ஒரு 60 வயசு வரும் கஷ்டம் எனக்கு சின்ன வயசுல வந்துச்சு. முடியல ரொம்ப. என் திங்கிங் எல்லாம் என் கூட படிக்கிறவங்களாம் பேட்டு பால் எடுத்துன்னு போவாங்க கிரிக்கெட் விளையாட. இன்னொருத்தன் நல்லா R15 வச்சுட்டு லவ் பண்ணினே இருப்பான். ஆனால் நான் மட்டும் குடிச்சிட்டு சுற்றினே இருப்பாங்க. அங்கே இவன் இதை வச்சு குடிக்கலாமா, இல்லை வீட்டில் எதை வச்சு குடிக்கலாமா, அந்த ஒரு மைண்ட் செட்டு, சிந்தனைய மைண்ட் செட்டு அந்த மாதிரி தான். இப்போ நான் ஒருத்தர் ஆளை பார்த்து கெஸ் பண்ணுவேன், இவர்கிட்ட எவ்வளோ பேசிட்டாலும் 10 ரூபாய் தராது, இது பேசினா 100 ரூபாய் தரும். ஏன் சொல்கிறேன்னா என்னுடைய தாட்டே அதுதான். எனக்கு நல்லா பேசுறதுல இல்லை, யாராவது பேசி குடிக்கணும் அந்த ஒரு தாட்டு எப்போவுமே அப்படி தான். என் வயசு சின்ன வயசு, ஒழுங்காக சாப்பிட்ணும், ஜிம்முக்கு போகணும், இன்றைக்கெல்லாம் அதெல்லாம் இழந்து தான் வந்திருக்கேன். கிரிக்கெட் விளையாடணும், அந்த காலத்துலலாம் கிரிக்கெட் விளையாடணும், நிறைய விஷயம் இழந்தேன். ஒரு 3 வேளை சாப்பிட்றதே இதெல்லாம் கஷ்டம். காலையில் ஏந்த உடனே அந்த மைண்ட் செட்டு தான் வந்துடும். கீழே இறங்கி பசி நான் என்ன நினச்சிப்பேன்னா, லைட்டாக போட்டு டைட்டாக சாப்பிட்லான்னு நினைப்பேன். போயிட்டு கீழே இப்போ மேலே வந்தேன்னா டைட்டாக தான் போயிடுது. உண்மையிலே அந்த ஒரு மைண்ட் செட்டு
ஆனால் நான் போகும்போது என்ன போனேன்னா, சரி இனிமேல் நாளையிலேருந்து பண்ணக்கூடாதுன்னு ஒரு மைண்ட் செட் இருப்பேன். ஆனால் முடியல. ஆனா அந்த வலி உங்களுக்கு தெரியும். எல்லாம் நல்லா தெரியுது. நல்லா வலி தெரியும். எல்லாம் தெரியும். ஒரு மாதிரியா இருக்கும். அடுத்த நாள் வெளியே வரும்போது கூச்ச சுபாவமா இருக்கும். என்னடா இந்த மாதிரி இருக்குன்ட்டு குற்ற உணர்வு எல்லாமே இருக்கும். திரும்ப நான் திரும்ப அதை லைட்டா போட்டேன்னா, அதெல்லாம் எதுவுமே எனக்கு தெரியாது. திரும்பவும் அந்த உங்க பழைய ஸ்டேஜ். பழைய ஸ்டேஜ் நான் எதுவுமே பண்ணாத மாதிரி ஈஸியா சுத்துவேன். ஆனா அது எல்லாமே டவுன் ஆயிடுச்சுன்னா, சுத்தமா எனக்கு போதை இல்லைன்னா, அந்த கூச்ச சுபாவம் இப்போ மேல சொன்ன மாதிரி அந்த ட்ரெஸ்ஸு, அந்த ஒரு மைண்ட் செட்டு, என்னடா நம்ம இந்த தப்பு பண்ணிட்டோமா, அதெல்லாம் எனக்கு வரும். ஆனா திரும்ப நான் வந்து அந்த சரக்குன்றத நான் எடுத்துக்கிட்டேன்னா, இது எல்லாமே என்னை விட்டு போயிடும். நான் திரும்ப வந்து ஈஸியா இருப்பேன். ஈஸியா சுத்துவேன். நான் எந்த ஒரு தப்பு பண்ணாத மாரி, எந்த ஒரு குற்ற உணர்ச்சி இல்லாத மாரி, நான் பண்ணது நியாயன்ற மாரி எல்லாமே எனக்கு பேசுவேன். ஆனா அது இல்லாதது தான் ரொம்ப கஷ்டம். ஆனா அதுலேருந்து வெளிய வர்றது ரொம்ப கஷ்டப்பட்டேன். நான் நெறைய எப்படி சொல்றதுன்னா, எங்கெங்கேயோ போய் பார்த்தேன். இந்த டேப்லெட் போனா ரிசல்ட்டு, இந்த கோயிலுக்கு போனா ரிசல்ட்டு, எல்லாமே ட்ரை பண்ணி கடைசியில வந்து வீட்லயே வெறுத்துட்டாங்க. நீ போயிடு செத்துடுன்ற ஒரு ஸ்டேஜு. ஆனா உண்மையிலேயே நெனச்சு கூட பார்க்கல. ஆனா ப்ராப்பரா ஒரு ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணா அது அதுலருந்து வெளிய வரலான்னு ஒரு விஷயம், முடியுன்ற ஒரு விஷயம். ஆனா ப்ராப்பரா பண்ணணும். அது முழுக்க முழுக்க நம்ம மைண்ட் செட்டு தான்றத தெரிஞ்சுச்சு. ஆனா அப்போ தெரியல, இப்போ தெரியுது. அந்த நம்ம ஒரு மைண்ட் செட்டு தான்ட்டு. அந்த ப்ராப்பரா அத பண்ணதால தான் இன்னைக்கு இந்த தெளிவா இருக்கேன். உண்மையில ஆரம்பத்தில எனக்கு தெரியல. அந்த ப்ராப்பரா பண்ணன்ட்டு ஒரு இடத்துக்கு போயி அந்த அந்த ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ண பிறகு தான் உண்மையிலே இன்னைக்கு தெரியுது. இன்னைக்கு ரொம்ப கஷ்டம். இன்னைக்கு எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் அத பண்ணக்கூடாது. இன்னைக்கு ஈஸியா கிடைக்குது. இன்னைக்கு குடிக்கலன்னா நான் ஆரம்பத்தில அப்படி குடிச்சிருந்தேன். இன்னைக்கு குடிக்கலன்னா மரியாதை இல்ல மாரி இருக்கு. இன்னைக்கு அந்த மாதிரி ஆமா. எடுப்பாங்க. நம்ம ரிலேஷனே வந்து என்ன கூப்பிட்டு பேக் தர்றாங்க ஒரு ஃபங்ஷன்ல. ரூ. 1000 குடுத்து. 3 பீரு 2 குவார்டர்ன்றாங்க. லேடீஸ். இப்போ ஏன்னா இன்னைக்கு ஈஸியா போச்சு குடி. அதாவது கௌரவமான விஷயம் இன்னைக்கு ஈஸியா போச்சு. உண்மையிலே நான் குடிக்கும் போதெல்லாம் தைரியமா போய் வாங்க மாட்டேன். தெரிஞ்சவங்க இருக்காங்க, இவங்க இருக்காங்க ஒயின் ஷாப் பண்ணலான்ட்டு. இன்னைக்கு ஈஸியா போறாங்க, ஈஸியா வராங்க. யார் போய் கேட்டாலும் குடுக்குறாங்க. அவங்களுக்கு தேவை காசுன்ற மாரி தான் இருக்கு. உண்மையிலேயே இன்னைக்கு சமுதாயத்துல ரொம்ப ஈஸியா கிடைக்குது. ஏன் சொல்றேன்னா, அன்னைக்கு வீட்டுக்கு யாராவது இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில யாராவது ஒரு ரிலேஷன் திடீர்னு ஒரு 1 மணிக்கோ, இல்ல வீட்ல பையனுக்கோ உடம்பு பசிக்குதுன்னா ஒரு பால் பாக்கெட் கிடைக்குதோ இல்லையோ, மிட் நைட்ல ஒரு 2:30 மணிக்கு, ஆனா 24 ஹவர்ஸ் எல்லாமே கிடைக்கும். சரக்கு சரி, கஞ்சா சரி, போதை சரி, நீ எப்போ எந்த டைம் உனக்கு அந்த மைண்ட் செட் வருதோ, அடிக்கணும்னு ஆசைப்படுறியோ எல்லாமே ஃப்ரீயா கிடைக்குது. ஆமா. இன்னைக்கு நான் மிட் நைட்ல ஒரு 2 மணிக்கு ஏதாவது அர்ஜென்ட்டா பைக் எடுத்துட்டு வெளிய போனேன்னா பயமா இருக்கு. சந்தேக கேஸ்ல போலீஸ் பிடிப்பாங்க. எங்க போறேன், ஏதா போறேன்ட்டு. ஆனா அதே மிட் நைட்ல தான் யாராவது வந்தாங்கன்னா, கஞ்சாவும் ஈஸியா கிடைக்குது, சரக்கும் ஈஸியா கிடைக்குது. அவங்கலாம் எப்படி விக்கிறாங்கன்னு தெரியல. நம்ம சும்மா ஒரு வேலைக்கு தான் போறோம். என்கிட்ட சென்னையில தான் பொறந்தேன், ஆதார் கார்டு எல்லாமே இருக்கு. என்ன புடிச்சு ஒரு 10 கேள்வி கேட்குறாங்க. ஆனா அதே டைம்ல அவங்களும் ஈஸியா விக்கிறாங்க. உண்மையிலே இன்னைக்கு நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும். நம்ம ஒரு கேர்ஃபுல்லா இருந்தா தான் நான் அதுலேருந்து நல்லா இருக்க முடியும். நான் அவங்கள குறை சொல்லி இத்தனை வருஷம் நான் குறை சொல்லினே இருந்தேன். பூரண மதுவிலக்கு தான் நான் திருந்துவேன்னா, அடுத்த ஜென்மம் தான் வரணும் போல. அது முடியாது உண்மையிலேயே. அது ஒரு உண்மையிலேயே முடியாத ஒரு விஷயம். பூரண மதுவிலக்கு. லேட்டஸ்ட்டா ஒரு வீடியோல பார்த்தேன். அமேசான், ஜொமேட்டோ பேசிக்கிறாங்க. ஒரு ஒரு ஆர்டருக்கு 2 பீரும், 1 குவார்ட்டரு தரலாம். அதுக்கு மேல தர முடியாதுன்ட்டு. வீட்லயே உட்காந்து புக் பண்ணலான்ட்டு. இப்போ வருது போல. டெண்டர் போயின்னு இருக்குதுன்னு நெனைக்கிறேன். அது அநேகமா வந்துரும் அடுத்த இதுல. ஏன் சொல்றேன்னா, இன்னைக்கு ஈஸியா கிடைக்குது. அதுலேருந்து ஒரு ஒரு நம்ம தான் தனி ஒரு மனித மாற்றம் தான். நம்ம யாரையும் குறை சொல்ல முடியாது. அவரு விக்கிறாங்க, இவரு விக்கிறாங்க. இப்பயும் நான் தாண்டி வரும்போது நெறைய ஒயின் ஷாப் தான். நெறைய பேர் குடிக்கிறாங்க. நான் அது மூடுனா தான் நான் திருந்துவேன்னா, இது இல்ல. ஏன்னா இன்னைக்கு ஆமா. நம்ம தனி ஒரு மாற்றம் தான். இன்னைக்கு குறை சொல்லணும்னா அரசியல்னு சொன்னோம்னா, நெறைய அரசியல் வந்திருக்கு. அவங்க எல்லாம் மாறுனா தான் நான் மாறுனேன்னா நீங்க மாறுறதுக்கான சூழலுக்கான ஒரு இடம் தேவைப்பட்டுச்சு. அப்படி அதுக்கான பண்ணீங்க. அதை நம்ம அடுத்த அவர்கிட்ட விசாரிக்கிறதுக்கு முன்பதாக நீங்க சொல்லுங்க. ஒரு உங்களை குடிநிலையில உங்க குடும்பம் எப்படி பார்த்துச்சு? உங்களால உங்க குடும்பம் எப்படி எல்லாம் பாதிச்சு?
மிகப்பெரிய பாதிப்பு தான். ஸோ மதுவுக்கு அடிமை ஆவறதுன்றது வந்து இன்றைக்கி வந்து இயல்பாக போயிடுச்சு. ஏன்னா வந்து நீங்கள் சொன்ன மாதிரி மது மட்டும் கிடையாது. இங்கே வந்து மதுவை பற்றி சொல்கிறாங்க, இல்லை கஞ்சா பற்றி சொல்கிறாங்க. அது இல்லாமல் வந்து பல தரப்பட்ட போதைகள் இருக்குது. இன்றைக்கி ஒரு 5 ரூபா 10 ரூபாய்க்கு கூட வந்து ஒரு சில விஷயங்கள் கிடைக்கிது. அது வந்து சிறுவர்கள் பயன்படுத்தக்கூடிய நிலைக்கு தான் இருக்கிறாங்க. இப்போ ஒரு மாணவருக்கு வந்து ஒரு பழக்கம் இருக்குது அப்படின்னாக்கா, அவர் கூட சேர்ந்திருக்க மாணவர்களுக்கும் அந்த பழக்கம் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதே மது ஒழிப்பை பற்றி நம்ம பேசுகிறோம். ஆனால் மது ஒழிப்போ இல்லை போதை தடுப்பு சட்டமோ இல்லை வந்து எதுவாக இருந்தாலும் வந்து அது ப்ராக்டிக்கலாக கொண்டு வரது மிகப்பெரிய ஒரு கஷ்டமான ஒரு சூழலில் தான் இருக்கும். ஸோ அதனால் மது ஒழிப்பு இதை நிறுத்திடணும், இந்த பொருள் வந்து வரக்கூடாது, தடை செய்யப்பட்டணும் நம்ம 1000 வாட்டி பேசினா கூட அதுக்கான ப்ராக்டிக்கலாக நடக்குமான்றது கேள்விக்குறி தான். ஸோ இதுக்கு வந்து மாறா என்ன அப்படின்னாக்கா, அந்த ஒரு தனி மனித ஒழுக்கம், அதான் அந்த ஒழுக்கத்தை பற்றி போட்டிருக்கீங்களா, மனித ஒழுக்கம்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதை கடைபிடிச்சா மட்டும்தான் முடியும். நான் தான் முடிவு பண்ணணும். இது எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நண்பர் சொன்ன மாதிரி இது எனக்கு வேணாம், இது எனக்கு பிரச்சனை அப்படின்றத நான் முடிவு பண்ணி நான் மனசு வச்சாதான் அதுலேருந்து வெளியே வர முடியும். அதுக்கு அதோட இப்ப நீங்க இப்ப இந்த இந்த வெளித்தோற்றத்துல இருந்தா குடும்பம் குடும்பம் என்னால இந்த இந்த குடும்பம் எவ்வளவு அதிக அளவு பாதிக்கப்பட்டது. இப்போ நண்பர் சொன்ன மாதிரி அவர் சிறு வயதில் வந்து ஆரம்பிச்சாருனாரு. நான் வந்து கல்லூரி படிப்பேன். நான் வந்து ஒரு என்ஜினியரிங் கிராஜுவேட்டு. நான் கல்லூரி படிப்பு முடித்து ஒரு 2 வருஷம் நல்ல வேலைக்கெல்லாம் போயிட்டு அதுக்கப்புறம் இந்த பழக்கத்துக்குள்ளே தள்ளப்பட்டு அதிகப்படியாக ஆனதுக்கு அப்புறமா வந்து நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், ஒரு சமுதாயத்தில் ஒரு நல்லபடியாக இருந்த ஒரு குடும்பம், அந்த பையன் வந்து வேலைக்கு போகிறான், என் கூட வந்து 2 பேர் பிறந்திருக்கிறாங்க அப்படின்ற ஒரு நல்லா வாழ்ந்த ஒரு குடும்பம் திடீர்னு பார்த்தீங்கன்னா மதுவால் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டு இல்லை போதை பழக்கத்தால் பாதிக்கப்பட்டு அது அக்கம் பக்கத்தில் தெரியும். ஆரம்பத்தில் நண்பர் சகோதரி சொன்ன மாதிரி வந்து மறைப்பாங்க. ஏன்னா வந்து ஐயோ பையன் கஞ்சா அடிக்கிறான் அப்படின்றது வெளியே போய் சொல்ல முடியும், எந்த பெற்றோர்களும் சொல்ல முடியாது. ஒரு நல்ல அந்தஸ்தில் இருந்த குடும்பம் அந்த ஒரு மகனால் மட்டுமே வந்து ரொம்ப பாதிக்கப்படுவாங்க. முதல்ல வெளியே போய் சொல்ல முடியாது. ரெண்டாவது வேறு ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் போகிறாங்களோ, அதாவது வெளியே தெரியாத வரைக்கும் பிரச்சனை, வெளியே தெரிஞ்சதுக்கு அப்புறமா இந்த பையன் இந்த மாதிரி இருக்கான் அப்படின்னு தெரிஞ்ச உடனே ரொம்ப பாதிப்பு அடைவாங்க. குடும்பம் ரொம்ப மனவேதனை அடையும். அவனை காப்பாற்றுறதுக்கு பல போராட்டங்களில் வந்து ஈடுபடுவாங்க. இப்போ என்னெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா என்னோட பெற்றோர்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. இதுலேருந்து மீட்டு எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. நிறைய முறையை வந்து என்னென்னவோ பண்ணி பார்த்துட்டாங்க. தாயத்தை கட்டுறது, கயிறு கட்டுறது, அடிக்ஷனல் கில்லரை வாங்கி கொடுக்கறது, இந்த பல தரப்பட்ட விஷயங்கள் செஞ்சு பார்த்தாலும் என்ன அதுலேருந்து மீட்டெடுக்க முடியல. அதே மாதிரி வந்து எனக்கும் எண்ணம் இருக்குது, அதாவது நம்ம பண்ணுறது தப்பு, நம்மளோட வாழ்க்கை வந்து தராதரம் வந்து கீழே போயிட்டுருக்குன்னு எனக்கு தோணுது. ஆனால் அதுலேருந்து என்னால் வெளியே வர முடியல. ஆமாம், நான் ஒரு நாள் இன்றைக்கி நான் குடிக்கிறேன், எனக்கு போதை தெளிஞ்சதுக்கு அப்புறமா அந்த குற்ற உணர்வு சொன்னாங்க பார்த்தியா, அந்த குற்ற உணர்வு வரும். என்னடா இப்படி பண்ணுறோமே, நம்ம வாழ்க்கை இப்படி போதேன்னு சொல்லிட்டு தோணும். ஆனால் அந்த குற்ற உணர்வை போக்குறதுக்கும் எனக்கு என்ன தோணுன்னா, திரும்பி போய் குடிக்கணும், அதை மறக்கிறதுக்காக திரும்பியும் குடிக்கணும் அப்படின்ற ஒரு அதுக்கான வழிகள் கிடைக்காம ஆமாம் ஆமாம் அந்த மாதிரி இருக்குது. குடும்பம் ரொம்ப பாதிக்கப்பட்டாங்க. எங்கள் வீட்டிலலாம் லிட்டரலாக சொல்லணும்னா ரொம்ப பாதிக்கப்பட்டாங்க. எங்கள் அம்மா மன உளைச்சல் ஆளாக்கப்பட்டாங்க. இன்னொரு விஷயம் சொன்னோன்னா, அந்த அந்த மதுவுக்கோ அந்த போதை பழக்கத்துக்கோ அடிமையாக இருக்க நபரோட கஷ்டப்படுறத விட அந்த குடும்பம் அதிகப்படியாக பாதிக்கப்படும். அதே மாதிரி வந்து அந்த நபருக்கு உண்டான மன உளைச்சல் இல்லை மன சோர்வு, ரொம்ப விரக்தியான தன்மை எல்லாமே அந்த குடும்பத்துக்கும் இருக்கும். அந்த பெற்றோருக்கும் முக்கியமாக அம்மாவோ இல்லை மனைவிக்கோ வந்து 100% இருக்கும். ஏன்னா அதெல்லாம் வெளியே சொல்லவும் முடியாது. ஒரு 4 இடத்துக்கு ஃபங்க்ஷன் போகிறாங்கன்னு வச்சுங்களேன், திடீர்னு உன் பையன் எப்படி இருக்கிறான், அடுத்த கேள்வியே என்னன்னு சொல்ல, உன் பையன் எப்படி இருக்கான், உன் பையன் எப்படி இருக்கான், அதுக்காகவே என்ன பண்ணுவாங்கன்னா ஃபங்க்ஷன் போகிறதே விட்டுருவாங்க. சில நேரங்களில் யாராக இருந்தாலும் முதல் கேள்வி பையன் எப்படி இருக்கிறான், என்ன திரும்பி அப்படி தான் பண்ணுறானா, இந்த மாதிரி இந்த கேள்விகள் பயந்தே வந்து எங்கள் அம்மா வந்து வெளியே போகிறத நிப்பாட்டிட்டாங்க. இது அண்ணன் தம்பிக்கும், எங்கள் அக்காவுக்கும் சரி என் தம்பிக்கும் சரி அதுவும் ஒரு பிரச்சனை தான். என்ன உன் தம்பி எப்படி இருக்கான், என்ன உன் தம்பி இருக்கு, இந்த கேள்வியை வந்து அவங்கள எதிர்கொள்ளவே முடியாது. இன்னொன்று வந்து அந்த பழக்கத்தில் நான் ஈடுபடும் போது எனக்கு வந்து நான் வேலைக்கு போக மாட்டேன். அந்த பழக்கத்தில் ஈடுபட்டு வரும்போது வேலை பார்த்து அதாவது தன்னிலை மறந்துடுவாங்க சொல்லுவாங்க பார்த்தீங்க, தன்னிலை மறந்து அதாவது மது உள்ளே போச்சுன்னா மதி வெளியே வந்துடும்னு சொல்லுவாங்கல்ல. மதின்றது அறிவு. ஸோ அறிவுன்றது வந்து எது நல்லது எது கெட்டதுன்னு பிரித்து பார்க்க தோணும். அந்த அறிவு வெளில போயிட்டோன்னே எனக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு தெரியாது. எனக்கு அம்மானும் தெரியாது, தங்கச்சியும் தெரியாது, அக்கானும் தெரியாது. நான் என்ன வாழ்க்கை வாழ்கிறேன்ற அந்த நிலையே நான் அந்த தன்னிலை மறந்துடும். அதனால் வந்து எது செஞ்சாலும் தப்பு இல்லை. குடிக்கிறதுக்காக பணம் வேணும் அப்படின்னாக்கா நான் எதுவுமே யோசிக்க மாட்டேன். என்னெல்லாம் வந்து என்னை பார்த்தாலே ஒரு திருட மாதிரி பார்ப்பாங்க என் வீட்டில். ஏன்னா வந்து இவன் வீட்டுக்குள்ளே வந்தால் இவன் எதை எடுத்துகிட்டு போவான், எதை எடுத்துகிட்டு போய் விற்பான், எதை எடுத்துகிட்டு போய் என்ன செய்வான்ற அளவுக்கு என்னை பார்ப்பாங்க. சில நேரங்களில் பூட்டிகிட்டே போயிடுவாங்க, வீட்டை பூட்டிகிட்டு போயிடுவாங்க. இவன் வீட்டுக்குள்ளே வந்தால் எதாவது எடுத்துன்னு போயிடுவான்னு சொல்லி எனக்கும் அப்படி தான். எதையுமே விட்டு வைக்க மாட்டேன். சின்ன ஒரு அலுமினியம் பாத்திரம் கிடச்சா கூட அதை நான் வந்து நசுக்கி எடுத்துன்னு போயிட்டு என்னோடய போதைக்கோ குடிக்காக வந்து மாற்றிடுவேன். அந்த மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்லினே போகலாம், அடிக்கினே போகலாம் பாதிப்புகள். நான் பாதிப்பு அடைஞ்சதை விட என்னோடய பெற்றோர்கள், என்னோடய குடும்பம் ரொம்ப வந்து பாதிக்கப்பட்டது. ஸோ அதுலேருந்து வெளியே வருது அப்படின்னு சொன்னீங்கன்னா, அதுலேருந்து அவ்வளோ சீக்கிரத்தில் என்னால் வெளியே வர முடியல. அதுக்கான அந்த ப்ராப்பர் வேணும் பார்த்திங்கன்னா, அந்த ட்ரீட்மெண்ட் அதுக்கு தான்.
ஸோ அது வந்து கண்டிப்பாக வந்து இந்த சகோதரி சொன்ன மாதிரி இந்த மாதிரி மது பழக்கத்துக்கு போதை பழக்கத்துக்கு அடிமையாக உள்ள ஒருத்தங்க இருக்கிறவங்களுக்கு முக்கியமான சப்போர்ட் யாருன்னா அந்த பெற்றோர்கள் தான். பெற்றோர்களோட அரவணைப்பு இருந்தால் மட்டும்தான் அவங்கள வெளியே கொண்டு வர முடியுமே தவிர்த்து இல்லை வந்து சாத்தியமே கிடையாது. அதுக்கு தாண்டி வந்து ட்ரீட்மெண்ட் இருக்குது. ஒரு ட்ரீட்மெண்ட் சென்டர், ஒரு மறுவாழ் மையம் இருக்குது. அது கரெக்டான முறைப்படி வந்து நம்ம சிகிச்சை எடுத்துக்கிட்டு அந்த ஆலோசனைகள் பெறணும். கண்டிப்பாக அந்த ஆலோசனை பெற்று இவங்களோட அரவணைப்பு மூலமாக இருந்து ஒரு ஒற்றுமையாக இருந்தால் மட்டும்தான் அந்த நபர் வந்து மீண்டு வர முடியும். அப்படி மீண்டு வந்தவங்க தான் நாங்கள். இன்றைக்கி வந்து வாழ்க்கை நல்லபடியாக போகுது. நம்ம கஷ்டப்பட்டு தான் வெளியே வந்தோம். இப்போ தெரியுது இது எனக்கு ஒத்துக்காது, அவ்வளோதான். இது வந்து அங்கே விற்கிறாங்க, நண்பர் சொன்ன மாதிரி வர வழியிலலாம் ஒயின் ஷாப் இருக்குது. இன்றைக்கி வந்து போதைப் பொருள் இப்படி இடத்துல கிடச்சிரும். அதே மாதிரி ஒரு போதைக்கு அடிமையாகிற ஒரு நபர் வந்து சொடுக்குன்ற போடுறதுக்குள்ளே வந்து அவன் அடிமையாகிடுவான். அவ்வளோ ஈஸியாக இருக்குது இன்றைக்கி. அது பொருள் ஒன்று கிடைக்கிறதுன்றது நிறைய இப்போ பொருட்கள் இருக்குது. அது வந்து நம்ம அட்டவணையெல்லாம் போட முடியாது. அவ்வளோ விஷயங்கள் இருக்குது போதை தரக்கூடிய விஷயம். சிறுவர்கள் ஆனால் ஐயா சொன்ன மாதிரி 12 வயசுன்றது அதுக்கும் கீழெல்லாம் கூட வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் சின்ன சின்ன பசங்க என் கண்ணெதிரியே பார்த்துருக்கேன். அந்த போதை பண்ணுறது வந்து மது அருந்துறதுன்றது. ஸோ இதை வந்து தடுக்க முடியாது. நான் வந்து அதுலேருந்து விலகி இருக்கணும், அவ்வளோதான். அப்படின்றது வந்து அவ்வளோதான். நான் என்ன அந்த தற்காத்து கொள்ளன்றதான் சொல்ல வரேன். ஸோ அதனால் வந்து இதை நான் பார்க்குறத விட நான் தனி மனித ஒழுக்கம் சொன்ன முடியும். நான் ஒழுக்கமாக இருந்து இது எனக்கு வேணாம் அப்படின்னு நான் தள்ளி இருக்கணும், அவ்வளோதானே தவிர்த்து நான் வந்து இதை வந்து நான் மாற்றிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் போகிறேன்னு திரும்பி போய் நான் மாட்டிப்பேன். தொடர்ந்து பேசுவோம். ரொம்ப முக்கியமான ஒரு தனி மனித, ஏன்னா இந்த தனி மனித ஒழுக்கம் தான் உண்மையிலே பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும். இப்போ நீங்க பார்த்தோம் இந்த மாதிரியான மதுவால் பாதிக்கப்பட்டு அதுல இருந்து மீண்ட ஒரு மக்களை பார்த்தோம், வாலிபர்கள் பார்த்தோம். இப்போ அதுக்கான இந்த மது மீட்டெடுக்கக்கூடிய பொறுப்பு இன்னைக்கு பார்த்தேன்னு சொன்னா அரசு பெரிய ஒரு வர்த்தகமா ஒரு மினிஸ்டரியா வச்சுட்டு இருக்கு இந்த துறைக்காக. 1020 போட்டு ஒரு பெரிய டிபார்ட்மெண்ட்டே இயங்கிட்டு இருக்கு. ஆனா மீட்டெடுக்கிறதுக்கான டிஅடிக்ஷன்ங்கிறது அரசு துறையில இல்ல, அரசு மருத்துவமனைகள்ல ஆங்காங்கே சிறிய அளவுல இயக்கப்பட்டு இருக்கிறது. ஆனா தனியார் மயமாக தமிழ்நாடு முழுக்க பல இந்த டிஅடிக்ஷன் நிறுவனங்கள் இயக்கிட்டு இருக்கு. அந்த மாதிரி இப்ப இந்த மாதிரி மதுவில நோயில மது பிணியில மாட்டிக்கொண்டு இப்ப இந்த இளைஞர்கள் நம்ம தன்னுடைய நிலையை பத்தி சொன்னாங்க, தன்னுடைய குடும்பத்துல அந்த மதுவினால ஏற்படக்கூடிய பாதிப்புகளை பத்தி பேசினாங்க. இப்ப இவர்களெல்லாம் மீட்டெடுக்கிறது என்னங்கிற தேவைங்கிறது மிக முக்கியமான முதற்படி பார்த்தேன்னு சொன்னா யார் வருவாய் ஈட்டுவார்களோ அவர்கள் தான் அந்த வருவாய்க்கான பாதிப்புகளை சரி செய்யறதுக்கான முயல வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. இப்படி பார்க்கும்போது அரசு பல இடங்கள்ல வந்து இந்த மறுவாழ்வு மையங்களை உருவாக்கி இருக்க வேண்டும். ஆனா சிறிய அளவுல அரசு மருத்துவமனைகள்ல சில இடங்கள்ல ஒரு பிரிவுகளை வச்சிருக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு வந்து தனியார் இந்த மாதிரியான டிஅடிக்ஷன் சென்டர்ஸ் தமிழ்நாடு முழுக்க இருக்கு. இப்ப இந்த மாணவர்கள் இப்ப இந்த மாதிரி இளைஞர்கள் இன்னைக்கு அதுல இருந்து மீண்டு வந்திருக்கான்னு சொன்னா அதுக்கு ஒரு டிஅடிக்ஷன் சென்டர் தேவையாக இருக்கிறது. அங்கிருந்து மீட்கப்பட்ட மாணவர்கள் அதுக்கான அந்த முறைகளை ஒரு பள்ளி அடிப்படையில அவங்களுக்கான பயிற்சிகள் இதெல்லாம் கொடுத்து அவங்கள வந்து மீண்டும் ஒரு புதிய மனிதராக வெளியாகக்கூடிய இந்த டிஅடிக்ஷன் சென்டர்ஸ் இயங்கிட்டு இருக்கு. அந்த டிஅடிக்ஷன் சென்டர் தான் இன்னைக்கு ரகாபத் டிஅடிக்ஷன் சென்டருடைய சேர்மன் திரு ரிச்சர்ட்ஸ் டேனியல் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவங்களோட இந்த சார் சொல்லுங்க, மிக முக்கியமான ஒரு இன்னைக்கு வந்து காலகட்டம். அடுத்த கட்டத்துக்கு இந்த மீட்பார் யார் உண்டோ அப்படின்னு கேட்கிற கேள்வியில நீங்க இன்னைக்கு டிஅடிக்ஷன் சென்டர்ஸ் இருக்கு. அது பார்க்கும்போது இப்படிப்பட்ட பாதிப்புல வரக்கூடியவர்களை நீங்க எப்படி பாக்குறீங்க? அவர்கள் எப்படி வந்து அணுக முடியுது? உங்களால ஹார்டா இருக்கிறாங்களா, என்ன இருக்கிறாங்க, முரட்டத்தனமா இருக்கிறாங்களா, இல்ல சொல்றதை கேட்கறாங்களா, எப்படி அவங்கள ஹேண்டில் பண்றீங்க? அவங்களுக்கு எவ்வளவு காலம் சிகிச்சை அளிக்கிறீங்க? எப்படி அவங்க அதுல இருந்து மீண்டு வர்றாங்க? என் பேர் ரிச்சர்டு. ரஹபத் டிஅடிக்ஷன் சென்டர் நடத்துறேன், வெளியே வந்துருக்கேன். அவர் 16 ஆண்டு காலமா நடத்திட்டு இருக்காங்க. சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்றேன். அவங்க 3 பேரும் எங்க ட்ரீட்மெண்ட் அவங்களாம் பல வருஷமா நிப்பாட்டிருக்காங்க. உள்ள 2 பேர் கீழே வேற இருக்கிறாங்க. நிறைய பேர் நம்ம ட்ரீட்மெண்ட் நல்லா இருக்காங்க. இன்னைக்கு பேசினது எல்லாமே எல்லாம் டாக்டர் சார் பேசினாரு, சார் பேசினாரு, எல்லாமே நல்லா. ஸோ இதுக்கான விழிப்புணர்வு ரொம்ப ரொம்ப முக்கியம். முக்கியமா நீங்க செய்யறதுலாம் வந்து பெரிய வேலை. ஸோ சமுதாயத்துல பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், அந்த மாற்றத்துக்காக தான் நம்ம எல்லாமே வேலை செய்யணும். நாங்களும் வேலை செய்யணும். ஆக்சுவலா இந்த சென்டர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு ஆல்கஹாலிக்கா இருந்தேன், ஒரு குடிகாரங்க. என் மனைவி தான் அவங்க
நிறுத்துங்க. அதுக்கு முன்னாடி உங்கள்ட்ட கேட்டாங்க, இவர் என்னெல்லாம் பண்ணார் அதை சொல்லுங்க. இவரை எப்படி நீங்க ஹேண்டில் பண்ணீங்க? அதை சொல்லணும்னா உண்மையிலுமே வந்து இது வந்து ஒரு இது வந்து இந்த உங்களுடைய வாழ்க்கை இல்ல, இது மாதிரி தமிழகம் முழுக்க எத்தனை பெண்கள் இந்த மாதிரியாக நீங்க பட்ட விஷயங்களை நீங்க பட்ட அனுபவங்களை சொல்ல முடியாம இருக்கு. ஏன்னா அதை சொன்னாதானே நம்மளால இவ்வளவு பண்றாங்களா அப்படிங்கிற விஷயம் தெரிய வரும் இல்லையா? சொன்னாங்க, இந்த தம்பிங்க சொன்னாங்க, நான் என்ன பண்றேன்னு எனக்கே தெரியாது, சட்டிப்பானை வரைக்கும் தூக்கிட்டு போயிடுவேன்னு சொல்றாரு. அப்போ நீங்க அவரால என்னெல்லாம் அவர் உங்களுக்கு பண்ணாங்க? என்ன பாடுபட்டீங்க? என்ன பாடுபட்டீங்க சொல்லுங்க சார். திரும்ப வரும் அவங்கள்ட்ட. என்னோட பேர் செல்வி. லவ் மேரேஜ் தான் பண்ணோம். லவ் பண்ணுறதுக்கு அந்த ஏஜில் வந்து தெரியாது எது குடினா என்ன, அதனால என்ன கஷ்டப்பட போகிறோம், அந்த இதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது. மெயின் வந்து லவ் பண்ணுறோம், அவ்வளோதான். நம்ம லவ் பண்ணி அதுதான் நம்மளுக்கு அந்த ஏஜில் அதுதான் தெரியும். சரி, லவ் பண்ணும்போது எங்கள் மாமியார்லாம் சொன்னாங்க, எங்கள் ஆண்டிலாம் சொன்னாங்க, இல்லைம்மா என் பையன் குடிப்பான். இப்போ நம்மளுக்கு அந்த ஏஜில் வந்து நமக்கு என்ன நம்மளுக்கு ஒரு தைரியம்னா என்ன, அட என்னால் முடியும், என்ன குடினா அதோட பின்னாடி என்ன நம்ம பாதிப்பு நம்ம பட போகிறோன்றது தெரியாது. எனக்கு தேவை, நான் லவ் பண்ணுறேன், நான் கல்யாணம் பண்ணணும், அவ்வளோதான். அப்போ சொன்னாங்க. சரி, எனக்கு என்னென்னா, இல்லை ஆண்டி பரவாயில்ல, அவரை நான் கல்யாணம் பண்ணிவிட்டு அவரை நான் திருத்திடுவேன் அப்படின்ற கொஞ்சம் வீர வசனெல்லாம் பயங்கரமாக பேசினோம். எல்லாம் நடந்தது, முடிஞ்சது, கல்யாணம் ஆச்சு. அதுக்கப்புறம் சரி என்னால் முடியுன்றதான் பண்ணிட்டோம். அப்புறம் ஆஸ் யூஷுவல் வேலைக்கு போனாங்க, வந்தாங்க, ஒரு ட்ரிங்க் குடிச்சிட்டு வந்தாங்க. இப்போ நம்ம என்ன நினச்சோம், கல்யாணம் பண்ணிவிட்டு நம்மளால் உடனே முடியாது, போக திருத்திக்கலாம் அப்படின்றது இது எனக்கு இருந்தது. நானே வாய்ப்பு கொடுத்துட்டேன், அவ்வளோதான். சரி, இப்போ உடனே விட முடியாது, அதனால் போக திருத்திக்கலாம் அப்படின்ற ஒரு தைரியம் எனக்கு வந்துச்சு. ஆனால் போக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இருந்ததை விட அதிகமாக தான் போச்சு. அவ்வளோதான், கேட்கறதுக்கு ஆள் இல்லை. அதுதான், நம்ம அதிகமாக தான் போச்சு. இதனால வந்துன்னா பிரச்சனை ஸ்டார்ட் ஆனது வந்து எங்கள் அங்கிளுக்கும் எங்கள் ஆண்டிக்கும் தான், எங்கள் மாமனாருக்கு ஏன்னா எங்கள் மாமனார் வந்து ஸ்டார்டிங்கில் இப்போ ஒரு பையன் குடிக்கிறான்னா அது பெற்றோர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம கல்யாணம் பண்ணி வச்சுட்டா பையன் திருந்திடுவான் அப்படின்னு பார்ப்பாங்க. ஆனால் எங்கள் மாமனார் என்னென்னா, கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடியே எங்கள் ஆண்டிக்கிட்ட சண்டை, நீ எதுக்கு அவனுக்கு, ஏன்னா எங்கள் ஆண்டி ரொம்ப செல்லம், ஒரே பையன், அவங்க பயங்கரமாக ரொம்ப செல்லம். எங்கள் மாமனார் கொஞ்சம் கண்டிஷன். அதனால என்னென்னா, நீ பண்ணாத, வேண்டாம், இதனால் பாதிக்கப்படுறது வந்து ஒரு பொண்ணோட லைஃப்பை நீ கெடுக்க போகிற. அப்போ அவர்கிட்ட நான் பேசும்போது எடுத்தோன்னே என்ன சொன்னார்னா, இப்போ ஒரு பேரண்ட்டை ஒரு தகப்பனாக இருந்தால் கல்யாணம் பண்ணி அவனை திருத்திடுமா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் அவர் என்கிட்ட பேசின வந்து, என் பையனை நீ கல்யாணம் பண்ணிக்காத, வேண்டான்னு சொல்லிடு. ஆனால் அவர்கிட்டயும் நான் அந்த வீரவசனம் தான் பேசினேன், என்னால் முடியும். அவர் வேண்டான்னு சொல்லல, அங்கிள் என்னால் முடியும், நான் கல்யாணம் பண்ணி திருத்தி காட்டுறேன். அதுக்கப்புறம் நடந்த சில இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஃபஸ்ட்டு வந்தது யோசனை வந்தது, என்ன சொன்னாங்க, வேணாம் நம்ம கல்யாணம் பண்ணிக்காதே இருந்திருக்கலாமே, அப்படி தான் யோசனை வந்தது. சரி, அப்படி போச்சு. அதுக்கப்புறம் இவங்க வேலைக்கு நல்லா, அப்போது இந்த ஹோட்டல் லைனில் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. அழகாக நல்ல யூனிஃபார்ம், அழகாக அந்த டை கட்டிட்டு இந்த ஒயிட் அண்ட் ஷர்ட் போட்டு இன் பண்ணிவிட்டு அழகாக போவார். அதுக்கப்புறம் நைட்டு வரும்போது பார்த்திங்கன்னா அதுக்கு ஆப்போசிட்டாக வருவார். எப்படி பார்த்துலாம் நான் வந்து ஸ்டார்டிங்கில் பார்த்துலாம் ரொம்ப மிரண்டு போயிட்டேன். அப்போது இதனால் என்ன பிரச்சனைனா, ஃபஸ்ட்டு எங்கள் அங்கிளுக்கும் எங்கள் ஆண்டிக்கும் சண்டை வர ஆரம்பிச்சு வீட்டில். நல்லா இருந்து அவங்களுக்குள்ள ப்ராப்ளம் வர வச்சுது. என்னன்னா, இதுக்கு தான் நான் கல்யாணம் பண்ண வேண்டான்னு சொன்னேன், நீ என் பேச்சை கேட்காது, நீ பண்ணிட்டு அப்படின்ட்டு அவங்களுக்குள்ள சண்டை பிரச்சனை வர ஆரம்பிச்சுது. இது போக நாளுக்கு நாள் அதிகமாக ஆகிட்டு இருந்ததால் வேலை கிடையாது, ஃபுல்லாக குடிச்சிட்டு பயங்கரமாக வர்றது, வேலை போச்சு. அப்போ அவங்களுக்கு என்ன, வீட்டில் வேலை அவ்வளோதான், வேலை இல்லை. அவங்களுக்கு என்னென்னா, ஒரு 4 நாள் அப்படி இருந்தாங்கன்னா திருப்பி வேறு வேலை, அவ்வளோதான், அங்கே போயிடுவாங்க. அதனால் வேலை பற்றி கவலை கிடையாது, அவ்வளோதான், இங்கே இல்லைன்னா வேறு பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. இப்போ குடும்பத்தில் அவங்களுக்கு ஃபுல்லாகவே, இப்போ அவர் மாமனார் என்னென்னா, வேலைக்கு போகல, இப்போ எதுக்கு வீட்டில் இருக்கணும்ன்ட்டு வீட்டில் சேர்க்க மாட்டாங்க. நீ குடிச்சிட்டு வரியா, நீ ரோட்லேயே கடை. ஏன்னா மெயின் பார்த்தீங்கன்னா, அங்கே எங்கள் வீட்டுன்னு மெயின்லேயே ஒயின் ஷாப் இருக்கும், ஃபுல்லாக அங்கே தான் இருப்பாங்க. இப்போ என் அங்கிள் வேலை முடிச்சுட்டு வரும்போது அங்கே பார்ப்பாங்க. அப்போது ஒரு தகப்பனுக்கு தான் புள்ள அங்கே ஒயின் ஷாப்பில் இருக்கும் போது என்ன, வீட்டில் சேர்க்க மாட்டாங்க, குடிச்சிட்டு நீ வீட்டுக்குள்ளே வராத. இப்போ ஒரு சிலவனா குடிச்சிட்டு அமைதியாக, குடிக்கிறது தெரியாது, வீட்டில் வந்து இருந்துருவாங்க. அவங்க எப்படின்னா அந்த மாதிரி கிடையாது, குடிச்சிட்டாங்கன்னா பயங்கரமாக சத்தம் போடுறது, கலாட்டா பண்ணுறது, யார் எதிர்க்க வராங்கன்னு யாருன்னு தெரியாது, அடிக்கிறது, கடையை அடிச்சு நொறுக்கிறது. இப்போ எதனா இந்த ரோட் சைடில் இந்த வண்டி கடை இருக்கும், அதை போட்டு எழுதுறது, பயங்கரமாக பண்ணுவாங்க. அந்த ஏரியாலே பார்த்தீங்கன்னா பார்த்து இப்போ ஒரு பெரிய இந்த ரவுடிங்கெல்லாம் இருப்பாங்க, பார்த்து பயப்படுவாங்க, அந்த மாதிரி ஒரு கெத்தாக ஆகிட்டாங்க.
எதனா ஒரு சண்டை, ஒரு வெட்டு குத்து சண்டை அப்படின்னா அந்த இடத்துல ரிச்சர்டால தான் நடந்திருக்கும் அப்படின்னு எனக்கு போலீஸு ஸ்டேஷனு அந்த அளவுக்குலாம் ரொம்ப அதிகமாக போயிடுச்சு. அதுக்கப்புறம் என்னால் அங்கே வீட்டில் இருக்க முடியாது. ஏன்னா வேலைக்கு போல் குடி சண்டை கலாட்டன்னு நான் அம்மா வீட்டுக்கு நான் போயிடுவேன். இப்படியே தான் குடி, அதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷனு, ஜெயிலு, இதே தான் போயிட்டு வந்தவங்க. வீட்டில் எங்கள் ஆண்டியும் வீட்டிலேருந்து போயிட்டாங்க. இதெல்லாம் எத்தனை வருஷம் வரைக்கும் நீடிச்சு? இதெல்லாம் வந்து ஒரு 10 வருஷம், 10, 15. அதுக்கப்புறம் எனக்கு கன்சீவ் ஆன ஒரு பாப்பா, எனக்கு பொண்ணு பிறந்தாங்க. அந்த பொண்ணு பிறக்கும் போது பார்த்தீங்கன்னா கூட ஹாஸ்பிட்டலில் வந்து அவங்க எனக்கு கூட இல்லை. கேட்குறாங்க ஹஸ்பண்ட் இங்கே இல்லை, அவ்வளோதான். அதுக்கப்புறம் குடிச்சிட்டே ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. தடு மாதிரி அப்படியே போதையில் பயங்கரமாக மேலே வராரு. குழந்த டெலிவரி ரூமில் குழந்தை படுத்துட்ருக்கு. 2 குழந்தை 9 மந்த்ஸில் எனக்கு பிறந்துட்டா. இன்குபேட்டரில் வச்சுருக்காங்க. கண்ணாடி டோர்லேருந்து வெளியே வந்து பார்க்கணும். பார்த்துட்டு வந்தாங்க. எனக்கு தான் குழந்தைய விட்டுட்டாங்க. பக்கத்தில் இன்னொரு குழந்தை இருக்குது. அந்த குழந்தைய பார்த்து அழுகுறாங்க, அதுதான் என்னோட குழந்தை. அப்படியே அந்த இது வந்து ஒரு தெரியல, அது என்னன்னா அந்த போதை பண்ணுற வழி தான் நமக்கு, வேற ஒன்றும் கிடையாது. பக்கத்தில் அப்புறம் தான் எங்கள் மாமி எங்கள் ஆண்டிலாம் சொல்கிறாங்க, அது ஏன்டா அதை பார்த்து அழுகுற, உன் குழந்தை தோ இருக்குடா, உன் குழந்தைய பார்த்து அழுடா அப்படின்ட்டு. அந்த மாதிரி நிறைய ஸ்டேஷனு, ஜெயிலு, வீடு இல்லை, வேலை இல்லை. ஆனால் எனக்கு இப்போ எனக்கும் பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து நம்ம பழக்கப்பட்டது கிடையாது. இது நம்மளுக்கு புதுசு இப்படிலாம் பண்ணுறது. அதாவது அவர் ஒரு பண்ணுற காரியெல்லாம் பார்த்து நான் ரொம்ப பயந்து போயிட்டேன். இப்படியும் ஒரு மனுஷன் இருப்பானா? எங்கள் அப்பாவும் குடிப்பாங்க. அப்பாவோட கேரக்டர் எப்படின்னா குடித்தா கொஞ்சம் ஜாலியாக பசங்க கூட அந்த மாதிரி. ஆனால் இவரெல்லாம் பார்த்து நான் மிரண்டுட்டேன். ஒரு குடின்றது ஒரு மனுஷனை இப்படியெல்லாம் பண்ணுமா? ஒரு நல்லா படிக்க வச்சுருக்காங்க. எங்களாண்டி ஒரே பையன்தான். நல்லா படிக்க வச்சு ஒரு நல்ல டேலண்ட்டு, அவ்வளோ அன்பா அரவணைப்பா நல்லா பார்த்தவங்க தான். நம்மளுக்கு எனக்கு தெரியல. இப்போ ஒரு குடிச்சிட்டா அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணோம் என்ன இதுன்னு ஃபுல்லாக அம்மா வீட்டுக்கு எனக்கு அது ஒரு இந்த லெவலுக்கு எனக்கு தெரியுது. ஒரு கூட சப்போர்ட்டாக நின்று இதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணோன்றது எனக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருந்தது எங்கள் ஆண்டி தான், எங்கள் மாமியார் தான். ஏன்னா எனக்கு தெரிஞ்சே நான் இவ்வளோ பாடுபடுறேன்னா இப்போ அது ஒரு 10 இயர்ஸ்க்கு மேலே, 12 வருஷத்துக்கு அப்படியே மேலே இருக்கும். ஆஹா, அடித்ததுலாம் கிடையாது. ஆனால் என்ன ஒன்றுனா, எவ்வளோ ட்ரிங்க் எவ்வளோ குடித்தாலும் நான் எங்கே இருந்தாலும், என் அம்மா வீடாக இருக்கட்டும், பாட்டி வீடாக இருக்கட்டும், எங்கே இருந்தாலும் அது எப்படி அவங்களுக்கு தெரியுது என்னன்னே தெரியாது, என்னை தேடி வந்துடுவாங்க. அந்த குடிச்சிட்டா அந்த ஃபுல்லாகவே என் பேரை சொல்கிறது. ஆனால் ரொம்ப பாசமாக தான் இருப்பாங்க. ஆனால் என்னன்னா நம்மளுக்கு ஒரு கஷ்டம், நம்ம ஒரு லைஃப் இந்த மாதிரி இருக்குமே என்னடா. சரி, இப்போ எனக்கு முன்னாடி பார்த்தா என் அக்கா இருக்காங்க, அண்ணன், தங்கச்சி, அவங்களாம் ஒரு ஃபேமிலியாக நல்ல ஒரு சந்தோஷமாக இருக்கும்போது நம்மளால் அந்த மாதிரி இருக்க முடியலையே. அதுக்கப்புறம் பொண்ணு வளர்ந்துட்டாங்க. அதுக்கப்புறம் ஏன்னா என்னோடய பொண்ணு இப்போ எங்கள் கூடவே இருந்து அவள் சின்னதுலேருந்து அந்த கஷ்டத்தெல்லாம் அவள் பார்த்து வளர்ந்துட்டான், ரொம்ப பார்த்து. ஆனாலும் அவங்க குடிச்சிட்டு அந்த மாதிரி பயங்கரமாக அந்த வீட்டில் உட்காரும் போது கூட அவளுக்கு தெரியாது. தானாக மேலே போய் மடியில் உட்காருவா, டேடின்னு கட்டிப்பிடிப்பா. நம்மளுக்கு என்னென்னா வேணாம், பிடிச்சி இழுத்தா கூட வரமாட்டான், ரொம்ப பாசம். அப்படி போச்சு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் நல்லா வேலைக்கு போவாங்க, நல்லா ரன் ஃபேமிலி நல்லாயிருக்கும். இல்லை நான் குடிக்க மாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்னை எங்கள் வீட்டிலேருந்து கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. இவங்க என்னென்ன வந்த ஒன்றும் இவங்க அப்படி வந்து நிற்கும் போதே நான் என் துணி பேக்கெல்லாம் தூக்கிப்பேன். குடிக்கல, நல்லா இருக்காங்க, நான் போகிறேன்ட்டு எங்கள் வீட்டில் சொல்ல விட மாட்டேன், யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன். கிளம்பி அவங்க கூட இறங்கி போயிட்டே இருப்பேன். போய் நல்லா இருப்போம். ஒரு மாதம் 2 மாதம் நல்லா இருக்க, திருப்பி பழைய அதே மாதிரி வரும். திருப்பி அம்மா வீட்டுக்கு வா. எப்போ அவங்களுடைய மாற்றம் எப்போ இது என்னன்னா, அவங்க குடியில் அதே மாதிரி ஸ்டேஜில் போயிட்டே இருக்கும்போது ரொம்ப பாதிப்பு அதிகமாயிடுச்சு. அப்போது ஒரு போலீஸு, ஜெயிலு அந்த மாதிரி பார்க்கும்போது தான் எங்கள் ஆண்டிக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க இந்த மாதிரி மறுவாழ்வு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கொண்டு போய் சேர்த்தோம் நாங்கள். இப்போ சொல்லுங்கள் சார், எந்த மறுவாழ்வு மையம் உங்களை மாற்றியது? நீங்கள் எப்போ அந்த மறுவாழ்வு மையத்தை உருவாக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறீங்க? எப்படி இவ்வளோ பாதிக்கப்பட்டவர்களை மீட்டெடுக்கிற பணியில் தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கீங்க? ஸ்டோரிலாம் கேட்பீங்க, ஈஸியாக இருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு. நான் 2007 நான் லாஸ்ட்டாக ஒரு டிஎடிக்ஷன் சென்டருக்கு போனேன் சார். நான் போகாத ட்ரீட்மெண்ட்டே கிடையாது. நான் ட்ரீட்மெண்ட்ஸை குறை சொல்லல, எல்லாம் நான் குறை சொல்லிவிட்டேன். நான் சாலக்குடி டிவைன் சென்டர் போயிருக்கேன், கீழ்பாக் மென்டல் ஹாஸ்பிட்டல் போயிருக்கேன், ஸ்டான்லிக்கு போயிருக்கேன். நல்ல நல்ல மருத்துவர்கள் பார்த்தாங்க. ஆனால் நான் அதுக்கு ஒத்துழைக்கல. அந்த கவுன்சிலிங்லாம் நான் கேட்கல. நான் கேட்குற நிலைமையில இல்லை. முதல்ல நான் மதுக்கு அடிமை ஆகிட்டேன்னு நான் ஒத்துக்கவே இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் அடிமை ஆகிட்டேன். நான் அடிமைலாம் கிடையாது. குடிக்காரலாம் யாரு பொன்னாட்டியை குடிச்சு டெய்லி அடிக்கிறவன், ரோட்ல ஓடுறவன், லுங்கி அடிச்சு கட்டிட்டு வரவன்,
இவன் தான் குடிக்காரு. நான் குடிக்காரு. நான் SBIல படிச்சேன். 6வது படிக்கும் போது நான் ஹிந்தி பிராத்மிக் மத்திய மாதம் படிச்சுட்டேன். 7வது படிக்கும் போது ஷார்ட் அண்ட் டைபெட்டிக்லாம் முடிச்சுட்டேன். நான் ஃபுட்பால் டீம் கேப்டனா இருந்தேன். மேரத்தான் ரன்னிங் ஓடுவேன். நான் 3 மணிக்கு அதான் வச்சு அண்ணா நகர்ல ஓடிட்டு இருப்பேன். இப்படிப்பட்ட ஆளு எல்லாமே குடிக்காருன்றாங்களே. நான் நினைச்சிட்டேன் நான் இதெல்லாம் பண்ணிருக்கேன்ல, இதெல்லாம் பண்ணிருக்கேன், இப்பதான் ஜஸ்ட் அக்கேஷனா தானே குடிக்க ஆரம்பிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைச்சேன். ஆனா இந்த நோய்க்கு நான் அடிமையாகிட்டேன். இந்த பிரச்சனை எனக்கு இருக்குன்றத எனக்கு கடைசியா நான் போன மறுவாழ்மையை தான் எனக்கு புரிய வச்சாங்க. உனக்கு வந்திருக்கிறது ஒரு நோய், நீ ஒரு நோயாளி, உன்னால அளவாவோ கட்டுப்படுத்தியோ குடிக்க முடியாது அப்படின்னு தெளிவா புரிய வச்சாங்க. அதுக்கப்புறம் தான் நான் அதுல இருந்து மீண்டு வந்தேன். ஸோ அதுல இருந்து அவங்க சொன்ன கவுன்சிலிங்லாம் கவனிக்க ஆரம்பிச்சேன். நான் ரியலைஸ் பண்ண ஆரம்பிச்சேன், நான் இவ்வளவு தவறு பண்ணிருக்கிறேன்னா இதுவரையும் பண்ணதுக்கு நீ பொறுப்பு இல்லைன்னாங்க, இனிமே பண்ண போற எடுத்து வைக்க போற ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் நீ தான் ரெஸ்பான்சிபிள் தான். நல்லா இருந்தது அது கேட்கறதுக்கு. இதுவரையும் பண்ணது நான் பொறுப்பு இல்லையா, சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அதுல இருந்து வெளியே வந்த உண்மையை அவங்க சொன்னதை ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சேன். ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது லைஃப் கொஞ்சம் கொஞ்சமா வளர ஆரம்பிச்சது. கஷ்டங்கள் தான். ஒரு முட்டை வாங்கி நாங்க ரொம்ப எங்க அப்பா அம்மா வீட்டோட அமைச்சிட்டாங்க. நானே என் மனைவியும் ஒரு 10க்கு 10 ரூம் எடுத்து தங்கி இருக்கிறோம். குழந்தைங்க சின்ன சின்ன குழந்தைங்க ஃபீஸ் கட்ட காசு இல்ல, சாப்பிட்ட காசு இல்ல. என்னடா குடிய விட்டுட்டு இவ்வளவு கஷ்டப்படணுமா நம்ம? சொந்த வீடு, அப்பா அம்மா ஒரே பிள்ளை. நானு அப்பா அம்மா வெளிநாட்டுல போயிருந்தாங்க, நல்லா சம்பாதிச்சாங்க, நல்லா காப்பாத்தினாங்க, நல்ல கான்வென்ட் SBIல படிச்சேன். நானு என்னோட நிலைமை இப்படி ஆயிடுச்சுன்ற ஒரு செல்ஃப் பிட்டிக்குள்ள இருந்துட்டே இருந்தேன். ஆனா அந்த ஒன் டே அட் டைம்ல அழகா அதுல இருந்து நான் வெளியே வர 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 சின்ன சின்ன மாற்றங்கள் ஏற்படுது சார். அந்த சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சேன். என் மனைவி கூட சேர்ந்து அப்பெல்லாம் அடிக்கடி தக்காளி சட்னி தான் செய்வாங்க. அது தவிர வேற எதுவும் செய்ய மாட்டாங்க. தக்காளி போட்டு தக்காளி சட்னி செய்வாங்க, 2 முட்டை போட்டு செய்வாங்க, அவ்வளவுதான். வீட்டுல சாப்பிடுவோம். காலையில எழுந்துச்சு என்ன இருக்குதோ அதை சாப்பிட்டு வேலைக்கு போறது. படிப்படியா நடந்துட்டு வந்தது. அப்புறம் நான் ஒரு மறுவாழ்வு மையத்துல இருந்து அங்கேயே சர்வீஸ் பண்ணேன். இந்த மறுவாழ்வு மையத்தை நான் சேவை பண்ண ஆரம்பிச்சேன். இங்கேயே இருப்பா, நீ வெளியே போன போலீஸ் கேஸ்ல இருந்துச்சு சார். சின்ன சின்ன போலீஸ் கேஸ்லாம் பெரிய கொலை குற்றம் கற்பழிப்பு எல்லாம் பண்ணல. இந்த பூண்டு கடை இருந்தா அதுக்கு கவுத்து விடுறது, தக்காளி கடையை கவுத்து விடுறது, வாழைப்பழ கடையை கவுத்து விடுறது, இல்ச்ச வாயினை மிரட்டுறது. நான் நினைச்சேன் நான் ஏரியா டான் ஆயிட்டேன். டான்லாம் கிடையாது சார். சென்னையில இன்னைக்கு நிறைய ரவுடிங்கன்னு சுத்துறாங்கல்ல, எல்லாருமே பயந்தாங்கொடி சார். நான் யார் தெரியுமா, நான் யார் தெரியுமான்னு. ஆனா யாருன்னு அவங்களுக்கு தெரியாது. அதனால அடுத்தவங்க கேட்டுக்கிறாங்க நான் யாருன்னு. இதுதான் உண்மை. அதே மாதிரிதான் நானும் பண்ணிக்கிறேன். நான் யார் தெரியுமா, நான் யார் தெரியுமா அப்படின்னு. ஆனா கடைசி வரை நான் யாருன்னு தெரியல. நான் மறுவாழ்வு மையத்துக்கு போன பிறகுதான் எனக்கு புரிய வச்சாங்க நான் யாரு. சோ இது அடிப்படையே எனக்கு தெரியல சார். புரியுதுங்களா? அநேக குடிகாரங்களுடைய நிலைமை இப்படிதான் இருக்கு. ஆமா, 94% ஜெயில நான் ஜெயில போய் கிளாஸ் எடுக்கிறேன் சார். அதாவது 94% பேர் என்ன மாதிரி பாதிக்கப்பட்டதா சொல்லுவாரு. அவங்களால ஜெயில இருக்கு 5 முறை ஜெயிலுக்கு போயிருக்கேன். எல்லாமே சின்ன சின்ன பெட்டி கேஸ் தான், பெரிய பெரிய கேஸ் இல்ல. ஆனா வெளியே வந்து சார் ஒயின் ஷாப்ல குடிக்கும் போதா ஜெயிலுக்கு அவன் தான் போடுவான். ஜெயிலுக்கு போடுறதுல போட்டு வாய்ப்பு தருவான். அதே அப்படியே 5 வருஷத்தை ஓட்டினேன். அப்படியே ஒரு 5 வருஷத்தை ஓட்டினேன். எங்க சொந்தக்காரங்க எங்க சேர்க்க மாட்டாங்க. எங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் வித்ரா ஆயிட்டேன். இந்த ஃப்ரெண்ட்ஸ் நல்ல நல்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விட்டு ஒதுங்கி வந்துட்டோம். யார்கிட்டயும் என்னால சேர முடியும். அப்படிப்பட்ட காலகட்டத்துல எனக்கு பரவாயில்ல கிடைச்சு அங்க சர்வீஸ் பண்ணி அங்க வர பேஷண்ட்ஸ் எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சேன். என்ன மாதிரியே வந்தாங்க. சோ குடி நோயின்னு சொல்லிட்டு உலக சுகாதார அமைப்பு 1950 டிக்ளேர் பண்றான் சார். மதுவுக்கு அடிமையாவது ஒரு நோய், கட்டுப்படுத்தி குடிக்க முடியாத குடிவெறி ஒரு நோய். சோ இந்த நோயின் வந்து வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் டிக்ளேர் பண்றான். இந்த பூரண மது விலக்கு எல்லாம் இதுக்கு சாத்தியமான்றது நமக்கு தெரியாது. அது அந்த அளவுக்கு இதுவாகாது. சோ ஒரு இது மாதிரி அவேர்னஸ். சோ பேரண்டிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். சகோதரி சொன்ன மாதிரி பேரண்டிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சார். ஸோ பேரண்டிங் எங்க அப்பா சரியில்லை சார். எங்க அப்பா நல்லா வளர்த்தாரு, ஆனா முறையா வளர்க்கல சார். ஸோ அவங்க 3 பேர் எடுத்துக்கிட்டீங்களா, ஒரு எக்ஸாம்பிள் சும்மா ஒரு ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பானை மாதிரி அந்த 3 பேர் எடுத்துக்கிட்டீங்களா, 3 பேர் வீட்டுக்கு செல்ல சார். நீங்க கேளுங்க, சும்மா 3 பேர் செல்லாம் வீட்டுக்கு. ஸோ நானும் என் வீட்டுக்கு செல்லாம். இன்னைக்கு வந்துருக்கிற ஒரு 75 பேஷண்ட் இருக்கிறாங்க. இன்னைக்கு அவங்க எல்லாரும் கேட்டீங்கன்னா நான் வீட்டுக்கு செல்லணும். யாருக்கு செல்லம் கொடுக்குறாங்களா, எந்த புள்ள அடம் பிடிக்குதோ அந்த பிள்ளைக்கு செல்லம் கொடுப்பாங்க. எந்த புள்ள பிடிவாதம் பிடிக்குதோ அந்த பிள்ளைக்கு செல்லம் கொடுப்பாங்க. எந்த புள்ள குறைபாடோட இருக்கோ அந்த பிள்ளைக்கு செல்லம் கொடுப்பாங்க. இந்த மாதிரி கொடுத்து என்ன ஆயிடுச்சுன்னா, எங்க அம்மா நான் இல்லாம இருக்க மாட்டாங்க, எங்க அப்பா நான் இல்லாம இருக்க மாட்டேன். இந்த மாதிரி பிள்ளைங்க தான் மதுவுக்கு அடிமையா வருது, போதைக்கு அடிமையா வருது. ஒரு வீட்டுல அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி இருப்பாங்க. அண்ணன் குடிக்க மாட்டாரு, தம்பி குடிப்பாரு. சோ ஒருத்தர் தான் குடிக்கிறாரு, ஒருத்தர் குடிக்க மாட்டாரு. ஏன்? அவருக்கு கடை அவைலபிலிட்டி கிடைக்குது, ஈஸியா கிடைக்குது, அவருமே குடிக்கலாம்ல. அவர் போக மாட்டாரு, இவரு தான் போறாரு. அப்ப இவர் பிறவியிலேயே நான் பலவீனமான மனதளவுல நான் பயந்தான் கொள்ளி சார். பிறவிலேயே
ஸோ என்ன மாதிரி உள்ள ஆட்கள் தான் மதுக்கு அடிமையாகும். சீக்கிரமா அடிமையாகும். ஆமா, அடிமையாகிறாங்க. எங்களோட மெட்டபாலிசம், எங்களோட டிசைன்ல கடவுள் எங்களை படைச்சதே அப்படிதான் சார். ஸோ இதை வந்து ஏத்துக்கிறதுக்கு எனக்கு மறுவாழ்வு மையம் தேவைப்பட்டது. அங்க டீட்டெயிலா புரிய வச்சாங்க. டாக்டர்ஸ் வந்தாங்க, சைக்காட்ரிஸ்ட் வந்தாங்க, கவுன்சிலர்ஸ் இருந்தாங்க, சோஷியல் ஒர்க்கர்ஸ் இருந்தாங்க. அவங்க எடுக்கிற பாடமும் சரி, அவங்க கொடுக்குற மருந்து மாத்திரைகளும் சரி எடுக்கும் பொழுதும் என்னோட உடல் ரீதியா எனக்கு மாற்றம் ஏற்படுது. மன ரீதியா ஐ நாட் ஸ்ட்ராங். மன ரீதியா நான் ஸ்ட்ராங் ஆகல. ஸோ அதுக்கு தான் கவுன்சிலிங். ஸோ பேரண்ட் பண்ணாத கவுன்சிலிங் 3வது மனுஷன் பண்ண முடியாது சார். ஒரு மனைவி பண்ணாத உங்களுடைய அடிக்ஷன் சென்டர்ல இந்த சிஸ்டமேட்டிக்லாம் பண்ணிட்டு வரீங்களா? ஆமா, கண்டிப்பா. இப்ப நான் சொன்னது எல்லாமே ஒரு பேஷண்ட் வராரு சார், ஒரு 6 மணிக்கு வர ஒரு இன்பேஷண்ட் வராருன்னா 6 மணிக்கு எழுந்திருக்கணும் சார். வீட்டுல ஒரு 6 மணிக்கு எழுந்திருக்க மாட்டாரு, 10 மணிக்கு தான் எழுந்திருக்கணும். 6 மணிக்கு எழுந்திருக்கணும். எழுந்த உடனே ப்ரேயர் சார். ப்ரேயர் முடிச்சோடனே டெய்லி ரிஃப்ளெக்ஷன் சொல்ல ஒரு சின்ன ஒரு மெடிடேஷன். அது முடிச்ச உடனே 7 o'clock எக்ஸசைஸ். 8 மணிக்கு ரெஃப்ரெஷ் பண்ணணும். 9 மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட். 10 மணிக்கு டாக்டர்ஸ் விசிட். 11 மணிக்கு செஷன்ஸ் நடக்கும். சைக்கோதெரபி கிளாஸஸ் எடுப்பாங்க, அவேர்னஸ் கிளாஸஸ், அதெல்லாம் கவனிக்கணும். ஸோ அது முடிச்ச உடனே லஞ்ச் பிரேக். அடுத்தது 3 மணிக்கு ஒரு செஷன். அதுக்கப்புறம் 5 மணிக்கு இன்டோர் கேம்ஸ், கேரம் போர்டு, செஸ், டிவி பார்க்கறது, புக்ஸ் ரீடிங், அது மாதிரி விடுவாங்க. அதுக்கப்புறம் 7 மணிக்கு இன்ஹவுஸ் மீட்டிங். ஸோ நான் எப்படி இருந்தேன், நான் எப்படி எவ்வளவு கஷ்டப்பட்டேன். ஆமா ஆமா ஆமா, ஒருத்தர் இப்ப சேர்ல பார்த்து பேசுவாங்க, இன்ஹவுஸ் மீட்டிங் மாதிரி. ஸோ நான் கஷ்டப்பட்டேன், நான் இதுல இருந்து மீண்டு வந்தேன். ஸோ அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஷேர் பண்ணும் போது ஒருத்தருக்கு ஒரு இது ஏற்படும். ஸோ கடைசியில வந்து 3 மாசம் சார் ட்ரீட்மெண்ட், 90 days. ஸோ அது முடிச்ச உடனே அவர் டிஸ்சார்ஜ் பண்ணி அனுப்புறோம் சார். ஸோ அதுல டிஸ்சார்ஜ் பண்ணல 10ல 2 பேர் தான் சார் நோயாளியா ஆகிறான். ஆமா, சர்வே எடுத்து பாத்தீங்கன்னா 10 பேர் குடிக்கிறாங்க, 2 பேர் தான் நோயாளி ஆகிறான். இன்னி வரையும் பாத்தீங்கன்னா மீதி 8 பேர் சந்தோஷமா குடிக்கிறான். என் கூட குடிக்க ஆரம்பிச்சோம், 10 பேர் குடிக்க ஆரம்பிச்சா 8 பேர் குடிச்சுன்னு தான் இருக்கிறான். பேங்காக் போறான், சிங்கப்பூர் போறான், செல்ஃபி எடுத்து போட்டோ அனுப்புறான் எனக்கு வாட்ஸ்அப்ல. அச்சா என்ன ஜாலியா அப்படின்றான். உனக்கு கோட்டா இருக்கு, எனக்கு கோட்டா இல்லை. நீ சந்தோஷமா இரு, நான் சந்தோஷமா இருக்க முடியாது. சோ கத்திரிக்காய் ஒத்துக்காதெல்லாம் சாப்பிடக்கூடாது, கருவாடு ஒத்துக்காதெல்லாம் சாப்பிடக்கூடாது. எதுக்கு இந்த போதை பொருட்கள், தீமை எதுவும் ஒத்துக்காது சார். ஏன் சார் போதை, தீமை எதுவும் ஒத்துக்காது சார். சோ நான் டிசிப்ளினா இருக்கணும், நான் ஒழுக்கமா இருக்கணும். இல்ல ஒழுக்க கேடா இருந்தாலே பிரச்சனை தான் எனக்கு. நான் நிறைய பேருக்கு நான் ரவுடி ஆகணும் சார் என்னோட கோல். உனக்கு எனக்கு கோலே அதான் சார். என் பேர்லாம் பைட் பண்ணணும் சார் எங்க சென்னைய. அந்த மாதிரிதான் சார் நினைச்சேன். ஆமா, அப்படிதான் நினைச்சேன். கடைசியில என்னால ஒரு இது தாங்க முடியல சார். புரியுதுங்களா? சோ அந்த மாதிரி ஒரு நிலைமை ஆயிடுச்சு. சோ அப்போ எனக்கு பொய் பேச தெரியாது சார். பேசலாம் மாட்டிப்பேன். ஒரு சிலர்லாம் பாத்தீங்கன்னா பக்காவா போய் பேசுவோம், பக்காவா இருப்பான், மெயின்டைன் பண்ணியே இருப்பாங்க பொய்ய. நம்மளாம் போய் பேச திருட்டு மொழி முடிஞ்சிடும், அதுக்கு கண்ணு எல்லாம் காட்டி கொடுத்துரும். சோ திருட்டுனான்னு வச்சுங்க, அப்படியே பார்த்துட்டே இருப்பேன், அதுலயே மாட்டிப்பேன் நானு. எனக்கு திருட்டு தெரியாது, பொய் சொல்ல தெரியாது, ஏமாத்த தெரியாது. இதெல்லாம் பண்ண நான் மாட்டிக்கிறேன். அப்புறம் ஏன் நான் அதை பண்ணணும்? சிம்பிள் சார். போட்டு நம்ம ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ண வேணாம். எனக்கு இதெல்லாம் பண்ண தெரியாதுலாம் பண்ணக்கூடாது சார். இதை ஒத்துக்கிறதுக்கு, இதை புரிய வைக்கிறதுக்கு யூ நீட் அ கவுன்சிலிங், யூ நீட் அ அவேர்னஸ், யூ ஷுட் கிரியேட் அவேர்னஸ். அதுதான் சார் நான் இன்னைக்கு பண்ணிட்டு இருக்கிறேன். நான் மறுவாழ்வு மையம் ஆரம்பிச்சதுக்கான காரணமே இதுதான் சார். இன்னைக்கு சார் சொன்ன மாதிரி இதையெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அடகட் அவட்ட ஒரு கேள்வி இருக்கு. இவங்க எல்லாம் பாக்குறது போறாங்க. நான் சும்மா 5 தடவை ட்ரெயினிங் போயிட்டு, அவரை ஒரு 10 தடவை போயிட்டு வந்தார், ஒரு 4 தடவை போயிட்டு வந்தார். இப்படி வந்து கேஷுவலா போற அளவுக்கு இன்னைக்கு மனநிலை அவங்களுக்கு மாறி, குற்றத்தின் மேலான பயம், நீதியின் மேலான அச்சம், அங்க கிடைக்கக்கூடிய அந்த சூழல்ல கிடைக்கக்கூடிய அவமானம், சமூகம் என்ன எப்படி பார்க்கும் அப்படிங்கிற ஒரு இந்த உணர்வும் இல்லாத ஒரு சூழல். நீங்க கைதிகளாகவோ அல்லது வந்து இந்த குடி ஒரு போதை, நீங்க தான் இப்ப சொல்றது, இவங்க குடியார பத்தி பேசுறாங்க. எத்தனையோ விதமான ஆதியார் சொன்ன மாதிரி சில ட்ரக்ஸ் வந்து சிறைச்சேதம் வரைக்கும் இன்னைக்கு பல நாடுகள்ல வந்து செயல்படுது. இப்ப இந்திய இபிகோல நீங்க பார்க்கக்கூடிய இந்த குற்றத்தினால மிக உயர்ந்த பெரும் குற்றத்தை செஞ்ச ஒரு குடிகாரர் யாரை நீங்க உங்க அனுபவத்துல பாத்தீங்க? இந்த இவர்களுடைய மத்தியில சட்டத்தின் மேலான பயம் எப்படி? இந்திய நாட்டுக்கு விடுதலை பெற்று தந்த மகாத்மா காந்தி அவர்கள் சொன்ன முக்கியமான வார்த்தை என்ன சொன்னா, யார் மதுவை குடிக்கிறாரோ, யார் மதுவை அருந்துகிறாரோ அவங்க தற்கொலைக்கு சமம் என்று மகாத்மா காந்தி வந்து நமக்கான ஒரு கருத்தை இங்க வந்து சொல்லிட்டு போயிருக்காரு. இப்படிப்பட்ட மகாத்மா காந்தி இருக்கக்கூடிய அந்த ரூபாய் தாளில் இருக்கக்கூடிய அந்த அவருடைய புகைப்படத்தை வைத்துக் கொண்டு
மதுவை வாங்கி அருந்துவது என்பது மகாத்மா காந்தி செய்யக்கூடிய மிகப்பெரிய துரோகமாக பார்க்கின்றேன். பேசக்கூடியலாம் வந்து தமிழ்நாடு வந்து மது ஒழிப்பு வந்து சாத்தியம் இல்லை அப்படின்ற கருத்துக்கள் வந்து ஒரு அவநம்பிக்கையை வந்து ஏற்படுத்து. ஆனா தமிழ்நாடு அரசு வந்து நினைத்தால் மது ஒழிப்பை ஏற்படுத்த முடியும் அப்படின்றது வந்து பல்வேறு உதாரணங்கள் வந்து நம்ம வந்து சொல்ல முடியும். ஆனா வந்து தமிழ்நாடு அரசு என்ன சொல்லுதுன்னு சொன்னோம்னா, மதுக்கடை இல்லை அப்படின்னு சொன்னோம்னா கள்ளச்சாராயம் வந்து பெருகிறோம், கள்ளச்சாராயம் பெருகிட்டு அதிகமான மக்கள் வந்து அதை வந்து இறப்பாங்கன்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா இதே தமிழ்நாட்டுல கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாராயம் சாப்பிட்டு 217 பேர் மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டு 55 பேர் இறந்திருக்காங்க. இது ஆகா ஒவ்வொரு பிசினஸ் நடந்துட்டு இருக்கும் போதே அவங்க கள்ளச்சாராயம் அமைச்சு இறந்திருக்காங்க. இதுக்கு வந்து தமிழ்நாடு அரசு என்ன பதில் சொல்லணுன்ற கேள்வி வந்து இங்க இருக்கு. தமிழ்நாடு அரசு வந்து மதுபானத்தை வந்து டாஸ்மாக வந்து ஓபன் பண்ணி வச்சிருக்காங்க. ஆனா வந்து கள்ளச்சாராயம், போதை, கஞ்சா போன்றதுக்கு வந்து அதை வந்து அவங்க அனுமதிக்கல. தமிழ்நாடு அரசு வந்து அனுமதிக்கல. அது வந்து பேன்ல தான் இருக்கு. அதை வந்து பாதுகாக்க, அதை வந்து ஒழிக்கிறதுக்கும், அதை யாரெல்லாம் விற்பனை செய்யறாங்களோ பயன்படுத்துறாங்களோ அவங்களை தண்டிக்கிறதுக்கும் போதை ஒழிப்புத்துறைன்னு தமிழ்நாட்டு அரசு கவர்மெண்ட் வச்சிருக்கு, காவல்துறை இருக்கு. அந்த போதை ஒழிப்புத்துறை வந்து என்ன செய்ததுன்ற கேள்வி வந்து இந்த கேட்கப்படுது. ஏனென்று சொன்னால் எல்லா காவல் அதிகாரிகளுமே நல்லவங்க கிடையாது, அதே மாதிரி காவல்துறை இருக்கக்கூடிய எல்லாருமே நல்லவங்க சொல்ல முடியாது. கஞ்சா வியாபாரிகள், இது வந்து மதுவை பத்தி நம்ம பேசுவோம், மதுவை விட கொடியது கஞ்சா. இன்னைக்கு வந்து ஒரு ஒரு மாணவன் வந்து அவனுக்கு ஒரு போதை தேவைப்படுதுன்னு வச்சுங்க, ஒயின் ஷாப்ல போய் நின்று வாங்குறதுக்கு வந்து யாராவது பாத்துருவாங்கன்னு ஒரு அச்சம் இருக்கும், ஒரு கூச்சம் இருக்கும். ஆனால் கஞ்சா அப்படி கிடையாது, ரொம்ப எளிதா கிடைக்குது. சென்னை பழவந்தாங்கல்ல 12வது படிக்கக்கூடிய மாணவர் தன்னுடைய வகுப்பறையில கஞ்சா அடிச்ச செய்திலாம் பத்திரிகையில பார்த்துருக்கு. எப்படி இந்த கஞ்சா விற்பனை கிடைக்குதுன்னு சொன்னா மாணவர்கள் மத்தியில மிக எளிதாக கிடைக்கிறது. நம்முடைய பகுதியில நான் இருக்கக்கூடிய தெருவுல கூட இன்னைக்கு கஞ்சா வந்து விற்குது, அந்த அளவுக்கு சரளமாயிடுச்சு. ஆனால் கஞ்சாவை நம்மளால வந்து ஒழிக்க முடியும். எப்படி ஒழிக்க முடியும்னு சொன்னால், கஞ்சா யாரெல்லாம் இப்ப வந்து அவர் கஞ்சா அடிக்கிறார், இவரு கஞ்சா அடிக்கிறார் சொல்லாம ஒதுங்கி போக முடியாது. இங்க இருக்கக்கூடிய எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா போதைக்கு எதிராக வந்திருக்காங்க. போதைக்கு எதிராக பேசிட்டு விட்டு போறது மட்டும் நம்மளுடைய வேலையா இருக்கக்கூடாது. அதுக்கு எதிராக போராட வேண்டும், களமாட வேண்டும். எப்படி களமாட வேண்டும் சொன்னா, எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் கஞ்சா அடிக்கிறாங்கன்னு சொன்னா அவன் கஞ்சா அடிக்கிறான்னு சொல்லிட்டு போதை ஒழிப்புத்துறையிட்ட சொல்லணும். அங்க மாணவி சொன்னாங்க, என்னோட ஸ்கூல்ல வந்து மாணவர்கள் கஞ்சா அடிக்கிறாங்கன்னு சொல்லி. அதை வந்து நம்ம உறுதி வெளிப்படையா தைரியமா வந்து அதை புகார் அளிக்கக்கூடிய ஒரு மனப்பக்குவத்துக்கு நம்ம வரணும். அது புகார் அளிக்கும் போது சில அதிகாரிகள், இப்போ சமீபத்தில் வந்து பார்த்தோம்னா சில அதிகாரி கஞ்சா வியாபாரிகளோட பார்ட்னர்ஷிப்பா இருக்கான். இப்ப நான் வந்து இந்த மாதிரி ஒரு கஞ்சா விற்கிறாங்க, நான் வந்து போன் பண்ணி சொன்னோம்னா கஞ்சா விற்கிறோட எனக்கு போன் பண்றான், நீ தான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணியாம அப்படின்ற ஒரு சூழல் தமிழ்நாட்டுல இருக்கு. இந்த பயம் தான் அது மாதிரியான புகார் கொடுக்கறதுக்கு கண்டிப்பா இருக்கு. என்னுடைய நண்பர் ஒருத்தர் வாணியம்பாடியில வசிம் சொல்லக்கூடிய ஒரு நண்பர், அவர் வந்து வாணியம்பாடியில மிகப்பெரிய கஞ்சா அமோகமாக விற்கிற அடிப்படையில தன்னுடைய எழுத்து மூலியமா அவர் போய் புகார் அளிக்கிறார். ஆனா என்ன நிலைமைன்னு சொன்னா, கஞ்சா வியாபாரிகள் சேர்ந்து 6 கூலிப்படை வச்சு அவர் படுகொலை செஞ்சிருக்காங்க. ஆமா, படுகொலை செஞ்சது மட்டும் இல்லாம 6 பேர் போய் சரணடையலாம். 6 பேர் சரணடைஞ்சா அவர் உயிர் போயிடுச்சு. இன்னைக்கு அவர் குடும்பம் வந்து கேள்விக்குரிய 6 பேர் சரணடைஞ்சிட்டா. ஆனா கஞ்சா ஒழிக்கப்படத்தான் சொன்னா கஞ்சா ஒழிக்கப்படல. இன்னும் வேகமாக அதிகமாக தான் அங்க கஞ்சா பழக்கத்துல வியாபாரிகளுடைய பலம் அதிகமாயிடும். ஆமா, இப்ப ஆசிரியர் வழக்கறிஞர் என்ன சொல்றேன்னு சொன்னா, எங்களுக்கு வந்து விட்னஸ் ப்ரொடெக்ஷன் வேணும். ஒருத்தன் கஞ்சா விற்கிறான் அப்படின்னு சொன்னோம்னா அதை நான் புகார் கொடுக்கணும்னா என்னது சேவ் பண்ணணும், காப்பாற்றணும். நான் தான் புகார் கொடுத்தேன்னு சொல்லி நீங்க வெளிப்படுத்தக்கூடாது. விட்னஸ் ப்ரொடெக்ஷன் தேவைப்படுது. அப்படி விட்னஸ் ப்ரொடெக்ஷன் தேவைப்படும் போது எல்லாருமே எல்லாமே என்ன பண்ணுவாங்க, தைரியமா முன் வந்து என்னுடைய பக்கத்துல உள்ள கஞ்சா விற்கிறாங்க, ஸ்கூல்ல கஞ்சா விற்கிறாங்கன்ற தைரியமா வருவாங்க. அப்படி விட்னஸ் ப்ரொடெக்ஷன் ஏற்படும் போது 50% கஞ்சா விற்பதை தடுக்க முடியும் என்பது என்னுடைய நம்பிக்கை. அதே மாதிரி டொபாக்கோ ரூல்ஸ் இருக்கு. இது வந்து ஒரு கடையில 18 வயசுக்கு மேல இருக்கக்கூடியவங்களுக்கு தான் வந்து சிகரெட் விற்பனை செய்யணும்னு சொல்லி சட்டம் இருக்கு. ஆனா எந்த வணிகருமே அதை ஃபாலோ பண்றது இல்லை. சின்ன பசங்க 8 வயசு 10 வயசு போய் சிகரெட் கேட்டா கூட அவன் கொடுக்குறான். கேட்டா எங்க அப்பா கேட்கறாங்க, எங்க தாத்தா கேட்கறாங்க, கொடுக்குறான். ஆனா வியாபாரத்துக்காக கொடுக்குறான். ஆனா சட்டப்படி கொடுக்கணும், அப்படி கொடுக்க கூடாது. தொழில் செய்யறவங்க, வியாபாரம் செய்யறவங்க இதை வந்து இது அக்கறையோடு நீங்க என்ன பண்ணணும், இதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும்னு சொன்னா இன்னொரு 50% நம்ம என்ன பண்ணலாம், அது குறைக்கிறதுக்கான வழி இருக்கு. 2வது, மது ஒழிப்புக்கான ஒரு முக்கியமான ஒரு நபரை வந்து நான் வந்து பதிவு செய்ய விரும்புறேன். மது ஒழிப்பு பிரச்சாரத்தை தொடர்ந்து அதுல வந்து பிரச்சாரம் மேற்கொண்டு தன்னுடைய உயிர் தியாகம் செய்த தோழர் சசி பெருமாள் அவர்கள் வந்து நினைவு கூற விரும்புகிறேன். ஏனென்று சொன்னால் தன்னுடைய வாழ்க்கையே வந்து மது ஒழிப்புக்காக தியாகம் செய்து தன்னுடைய உயிரை வந்து தியாகம் செஞ்சிருக்காரு. டெல்லியில 50 நாட்கள் மது ஒழிப்புக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணியிருக்காரு. அப்படி நாம் கடுமையாக இத்தகைய பிரச்சாரத்தை மேற்கொள்ள வேண்டும். அரசுக்கு எதிராக
இந்த மது ஒழிப்புக்கு எதிராக களமாற வேண்டும். நிச்சயமாக அரசு மதுவால் நம்முடைய ஆட்சி கவிழும் என்ற ஒரு நிலை ஏற்படும் போது நிச்சயமாக அரசு மது ஒழிப்பை கொண்டு வரும் என்பது என்னுடைய கருத்து. மக்களை மது ஒழிச்செல்லாம் மக்களை ஜெயிச்சிடலாம். ஆமா, கண்டிப்பா. சூப்பர், நல்ல விஷயம் சார். சார் இப்ப இவ்வளவு பேச்சுடைய சாராம்சம் இதுல திடீர் நீங்க வந்து மதுவுடைய அடிமையானவர்கள்ட்ட இருந்து மீட்கிறது மட்டும் இல்லை, நிறைய பேர் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கீங்க. மக்கள்கிட்ட காலத்துல போய் நீங்க பார்த்து பேசுறீங்க. இப்ப இதுல பார்க்கும்போது இதுக்கான தீர்வுகள் அவர்கள் மது பக்கமாக அல்லது போதையின் பக்கமாக நெருங்காம இருக்கிறது என்ன மாதிரி எல்லாம் தேவைகள் இருக்குது, எந்த மாதிரி எல்லாம் அணுகுமுறைகளை சமூகம் தரணும், அல்லது நட்பு வட்டாரம் தரணும், அல்லது உறவுகள் தரணும். ஏன்னா இவர் அன்கான்சியஸா தான் உள்ள போறாங்க. ஸோ இவங்க சுத்தி இருக்கக்கூடிய என்ன தரணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொஞ்சம் சுருக்கமாக இந்த செக்மெண்ட் உங்களோட முதல்ல மிகவும் நன்றி. ஏன்னா நாங்க வந்து இப்போ 3 முக்கியமான தளங்கள்ல எங்களுடைய டீம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஒண்ணு வந்து கார்பரேட்ல ஐடி, அதுக்கப்புறம் ப்ரொடக்ஷன் கம்பெனிஸ், அதுக்கப்புறம் உழைப்பாளிகள் எங்கெல்லாம் இருக்காங்களோ அங்கெல்லாம் நாங்க இருக்கோம். ஹாஸ்பிட்டல்ஸ்ல இப்போ ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் பத்தி நாங்கள் கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிருக்கோம். அந்த மாதிரி கார்பரேட் லெவல்ல நாங்க நிறைய ப்ரோக்ராம்ஸ் பண்ணிருக்கோம். 2வது லெவல் பார்த்தீங்கன்னா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நாங்கள் ப்ரோக்ராம் கேம்பஸ் டு கார்பரேட் ப்ரோக்ராம் பண்ணிருக்கோம். ஸோ ஒரு வேலையை எப்படி தேடி கண்டுபிடிக்கிறது, அந்த வேலைக்கு எப்படி போகிறது. 3வது இப்போ ஸ்கூல் லெவல்ல நிறைய ப்ரோக்ராம்ஸ், அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ், அதாவது கெரியர் சம்பந்தமான விஷயங்கள். இப்போ மதுவை பத்தி நாங்க பேசும்போது ஒரு விஷயம் நாங்க ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி, கோவிடுக்கு முன்னாடி கோவிடுக்கு அப்புறம் உளவியலே பிரிச்சுக்கலாம். ஆமா, கண்டிப்பா. ஸோ உளவியலுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நாங்க ஒரு விஷயம் என்ன கண்டுபிடிச்சோம்னா, நம்ம ஒரு 200 பசங்க இருக்கிற இடங்கள்ல போயிட்டு மதுவை பத்தியோ இல்லைன்னா இந்த மாதிரி ஸ்மோக்கிங் பத்தியோ நம்ம பேசும்போது அது ஒரு 20 பேர் தான் அந்த அடிக்ட்ல இருக்கிறவங்க. மீதி 180 பேருக்கு அதை பத்தி அவேர்னஸே இல்லை. சோ நம்ம அவேர்னஸ் கிரியேட் பண்றோம்ன்ற ஒரு நல்ல எண்ணத்துல போயிட்டு தவறான ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணிட்டு வந்துடும். சோ விளைவுகள் வந்து வேற மாதிரியான இருக்கு. சோ நிறைய நேரங்கள்ல வந்து இது வந்து எக்ஸ்போர்ட்ஸ் மட்டுமே பண்ண வேண்டிய விஷயத்த இன்னைக்கு வந்து இந்த விஷயத்துல எக்ஸ்போர்ட் இல்லாத நிறைய பேர் பண்றது மிகப்பெரிய பிரச்சனை. இப்போ சமீப நாட்கள் இப்ப கூட ஒருத்தர் வந்து போன ஜென்மம் இந்த ஜென்மம் பேசி ஒரு கான்ட்ரோவர்சி எல்லாம் ஆச்சு. சோ நிறைய பேர் இன்னைக்கு வந்து மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்ஸ், இந்த மாதிரி கரியர் டெவலப் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு தவறான இதை பண்ணக்கூடாதுன்ற விஷயங்களை பேசுறாங்க. ஆனா இப்போ எங்க டீம் நாங்க வந்து ஆஃப்டர் கோவிட் ரொம்ப ஸ்ட்ராங்கா அவன் என்ன பண்ணணும்ன்றத மட்டும் தான் சொல்றோம். என்ன இருக்குன்னா அந்த 20% அவனுக்கு வந்து அவன் ஏன் பண்றான் அப்படின்னா 2 முக்கியமான காரணங்கள். அதாவது தமிழ்நாடு அப்படின்னு இல்ல, இந்திய லெவல்லயே முக்கியமான 2 பிரச்சனைகள். ஒண்ணு வந்து ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ். அப்பா அம்மா இன்னைக்கு வந்து நான் ஒரு 15-14 வருஷமா இந்த பப்ளிக் ஃபீல்ட்ல இருக்கிறேன். முன்னாடி எல்லாம் ஒரு ஸ்கூலுக்கு போய் நான் வந்து கெஸ்ட் லெக்சரா பேசும்போது ஒரு 100 பசங்க இருக்காங்கன்னா ஒரு 2 பேர் தான் சிங்கிள் பேரண்ட். இன்னைக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40% வந்து சிங்கிள் பேரண்ட். அதுவும் இப்ப ரொம்ப ஹைடெக்கா இருக்குது. அப்பா வந்து பெரிய அந்த பாதிப்பு வந்து குடியோட மோசமான ஒரு பாதிப்பு அது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா. அதுதான் ஃபர்ஸ்ட். 2வது வந்து எக்கனாமிக்கல் கண்டிஷன் ஆஃப் தட் பர்டிகுலர் பர்சன். இன்னைக்கு அப்பா அம்மா பசங்களை எப்படி வளர்க்குறாங்க அப்படின்னா அந்த ஒழுக்கம் செகண்டரி. நான் உங்களுக்கு இவ்வளவு இன்வெஸ்ட் பண்றேன்னு எனக்கு எவ்வளவு ரிட்டர்ன்ஸ் தருவேன், நான் எனக்கு வந்து அது மார்க்கா காட்டு இல்லைன்னா அது வேலைக்கு போ. இப்போ நாங்க செங்கல்பட்டு திருவள்ளூர் ஸ்கூல்ஸ் அந்த சைடு கவலை இல்ல. நாங்க வந்து இப்ப கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் நான் முதல்ல வந்ததுக்கு அப்புறம் நாங்க போறத ஸ்டாப் பண்ணிருக்கோம். நாங்க இந்த செகண்டரி லெவல்ல இருக்கிற 3rd லெவல்ல இருக்கிற ஸ்கூல்ஸ், கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ஸ், அதுக்கப்புறம் பிரைவேட் ஸ்கூல்ஸ், சிங்கிள் ஓனர் ஸ்கூல்ஸ் எல்லாம் நாங்க அட்ரஸ் பண்ணும்போது நாங்க பார்த்த மிகப்பெரிய ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா, எந்த பேரண்ட்ஸும் வந்து அவங்களோட ஒழுக்கத்தை பத்தி பெருசா பேசல. ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிற பையன் தண்ணி அடிக்கலாம், டம் அடிக்கலாம், அதை பத்தி பேரண்ட்ஸே பேச மாட்டேங்க. அவன் மார்க் எடுத்துறான், நான் சொல்றதை அவன் செஞ்சிடறான். சோ அவனுக்கு ஏதோ ஒரு ஸ்ட்ரெஸ், அவன் ஏதோ பண்றான். இப்போ அந்த மனநிலைக்கு வந்துட்டாங்க. ஏன்னா அது சர்வ சாதாரணமான ஒரு விஷயமா இருக்கு. என்ன இப்போ இதனால என்ன அவனுக்கு ஒரு வயசு வரும்போது மெச்சூரிட்டி வந்துடும். இப்போ அந்த காலத்துல சொன்னாங்க கல்யாணம் பண்ணா சரியாயிடுவான், அந்த மாதிரி அவன் வேலைக்கு போனா சரியாயிடுவான். அவங்க அதோட பாதிப்பு வந்து முழுக்க ஒரு அது வந்து அது ஃபேமிலி அஃபெக்ட் பண்ணும்போது மட்டும்தான் அவங்க வந்து அதை ஒத்துக்கிறாங்க. ஆக்சுவலா சார் ரொம்ப பியூட்டிஃபுல்லா சொன்னாங்க, நான் ஒரு குடிக்காரன்றது ஒரு நோய்ன்றத முதல்ல நான் வந்து அக்செப்ட் பண்ணணும் இல்லையா, முதல்ல அந்த ஃபேமிலி அக்செப்ட் பண்ணணும். அந்த ஃபேமிலி அக்செப்ட் பண்ணாதான் புரிய வைக்க முடியும். அந்த ஃபேமிலி அதை அக்செப்ட் பண்ணாத போது இப்ப சொன்னால ரொம்ப செல்லம் கொடுக்குறாங்க. இந்த செல்லம் கொடுக்கறதே வந்து இன்னைக்கு ஒரு பெரிய பாதிப்பு. நீங்க சர்வே பண்ணது பலதரப்பட்டவங்களை பார்த்து இப்போ அவர்கிட்ட விடுவிக்கிறதுக்கு அல்லது அவங்களுடைய மனநிலை, இப்ப நீங்க நான் மாறாத வரைக்கும் மாற்றம் இல்லை அப்படிங்கிறது அதான் உண்மையான விஷயம். இப்போ அவங்களுடைய மனநிலையில எந்த மாதிரியான விஷயங்களை நம்ம நுழைத்தால் இன்டாக் கொடுத்தால் அவர்கள் வந்து இது போன்ற போதை வசூல் வெளியே வருவாங்க. ஒண்ணு வந்து ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் க்யூர். ஸோ நாங்க எங்களோட ஸ்கூல் ப்ரோக்ராம் எல்லாமே நாங்க பேரண்ட்ஸ், டீச்சர்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ், எந்த ஸ்கூல் வந்து இது 3த்துக்கும் ஒத்துக்கும் அந்த ஸ்கூலுக்கு நாங்க ப்ரோக்ராமே பண்ணுவோம். நாங்க வெறும் ஸ்டூடெண்ட்ஸா பாக்குறோம் அது விஷயம் கிடையாது. ரொம்ப கிளாசிக்கான ஒரு எக்ஸாம்பிள் சொன்னோம்னா,
சில ஸ்கூல்ல வந்து ஒரு ஸ்டூடெண்ட்க்கு நாங்க 1000 rupees சார்ஜ் பண்றோம் அப்படின்னா 1000 ரூபாவா அப்படின்னு கேட்பாங்க. ஆனா அந்த பேரண்ட் பாத்தீங்கன்னா ஒரு ரஜினி படமோ இல்ல ஒரு கமல் படமோ ஏதோ ஒரு சினிமா வருதுன்னா 1000 ரூபாய் இல்ல 4000 ரூபாய் செலவு பண்ணுவாங்க. அவங்களுக்கு எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், எதுக்கு கொடுக்க கூடாது? இப்போ இவர் வந்து பாதிக்கப்பட்ட அப்புறம் இவர் ரிவைவ் பண்றதுக்கு 90 days கேட்கிறாரு. எனக்கு 90 days வேணும், எனக்கு 9 days கொடுங்க, அவன் பாதிப்பே இல்லாம நான் பாத்துக்கிறேன். அதாவது ஒரு இருட்டு அறை இருக்கு அப்படின்னா நீங்க அங்க போயிட்டு இருட்டா இருக்குன்னு சொல்றத விட ஒரு விளக்க கொளுத்திட்டு வரலாம். சோ அந்த விளக்குன்றது வந்து நாலேஜ் தான். அந்த நாலேஜ் நம்ம பேர்ன் பண்ணிட்டோம் அப்படின்னால ஆட்டோமேட்டிக்கா பசங்க வந்து அவனுக்கு வாய்ப்புகள் எவ்வளவு இருக்கு, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எவ்வளவு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. அவன் வந்து எனக்கு எதுவுமே இல்ல லைஃப்ல வந்து நான் உருப்பிட முடியாது, எங்க அண்ணெல்லாம் இன்ஜினியரிங் பண்ணிட்டான், அவனா வேலை இல்லாம சும்மா சுத்திட்டு இருக்கிறான், நீங்க இன்ஜினியரிங் படிச்சவே 12,000 14,000 தான் சம்பளம். இந்த ஒரு ரொம்ப குறுகிய ஒரு மனப்பான்மையில இருக்கனால அவங்க வந்து என்ன பண்றதுன்னு தெரியாம ஏதோ ஒரு பிஸியா வச்சுக்கணும்னு இந்த ஒரு தவறான பாதையில. நீங்க சொல்ற செக்டர் வந்து ஒரு 25ல இருந்து 35 ஒரு செக்டர் சொல்லிட்டு இருக்கீங்க. நான் வந்து இப்ப ஒரு 14ல இருந்து ஒரு 17 அல்லது 20, 35ல இருந்து 40ல இருந்து 50, இந்த பிட்வீனுடைய எண்ணிக்கை இருக்குல்ல, இதை விட கொஞ்சம் மெஜாரிட்டியா இருக்கு. ஏன்னா இவங்களுடைய பாதிப்பை விட ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ் அந்த 11 வயசுல இருந்து 20 வயசுக்குள்ள உள்ளது. அதே மாதிரி அந்த பக்கம் 45 வயசுல இருக்க போறது கரெக்டா பிள்ளைங்க பொண்ணுங்க கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு இதுல அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ்ல வருது. இவன் கடை வாங்கி திங்கிறதெல்லாம் இவன் முடிச்சுக்குவாங்க. ஆனா அந்த ஒண்ணு வளர்றது, ஒண்ணு போக போற நிலைமை. இந்த சூழ்நிலையை இது வந்து பெரிய ஒரு இது பெரிய பிரச்சனை என்னன்னா, நம்ம பீரியட்ல ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி பேரண்ட்ஸும் டீச்சர்ஸும் ஒத்துமையா இருந்தாங்க. இது இன்னைக்கு பாத்தீங்கன்னா பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் கண்ணை மட்டும் விட்டுட்டு மத்தெல்லாம் உடிச்சிருக்காங்க. பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மதிக்க மாட்டேன்றாங்க, டீச்சர்ஸ் பேரண்ட்ஸ் மதிக்க. இது வந்து இது அட்வான்டேஜ் எடுத்துக்காங்க. நீ 11ல இருந்து 17 சொல்றீங்க, இது எப்படி மாத்தும்? அதனால நாங்க பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் உட்கார வச்சு நீ டேக் த கிளாஸ். நீங்க ஒத்துமையா ஒரு ஃபேமிலி நல்லா இருக்குன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒரே அளவு இருந்தாதான் அந்த ஃபேமிலி நல்லா இருக்கும். அதே மாதிரி ஒரு மாணவன் நல்லா இருக்கணும்னா அந்த மேனேஜ்மெண்ட்டும் அந்த பேரண்ட்ஸும் ஒத்துமையா இருக்கும். நீங்க நிறைய ஸ்கூல்ஸ்ல வந்து பேரண்ட்ஸ் அசோசியேஷனே இல்ல, கேள்வி கேட்கறான். ஏன்னா அவங்களை கைட் பண்ண ஆளு, அவங்க என்ன கேட்கலாம், எதெல்லாம் பண்ணலாம். இப்ப எங்க அப்பா வந்து நான் படிக்கும் போது எங்க ஸ்கூலுக்கு வந்து அவர் பெஞ்ச் பாயிண்ட் கொடுப்பாரு. அவர் சொல்லுவாரு, டே முதல்ல இது எனக்கு ஸ்கூல், அப்புறம் உங்களுக்கு ஸ்கூல். சோ தே ஓன் தி ரெஸ்பான்சிபிலிட்டி இஸ் தி கீ ஃபார் சக்சஸ். அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து பேரண்ட்ஸ் பண்ணணும். சில பேரண்ட்ஸ் பேசும்போது ரொம்ப பயமா இருக்கும். அதாவது அந்த ஸ்கூலே என்னமோ என்னால நடக்குதுன்ற மாதிரி பேசுவாங்க. சார் நான் கொடுக்குற காசுல தான் சார் நம்ம சம்பளமே வாங்குறோம், பிரின்சிபல பேசுவாங்க. ஆனா உங்க பையன் இல்லைன்னா அவங்க 10 பசங்க இருக்கிறாங்க, அந்த ஒரு மெச்சூரிட்டி இல்ல. ஒண்ணு. ரெண்டாவது சொன்ன மாதிரி முக்கியமான பாயிண்ட் இந்த செல்லம் கொடுக்குறது. ஒருத்தர் நல்லா படிச்சுட்டானா பேரண்ட்ஸும் செல்லம் கொடுக்குறாங்க, டீச்சர்ஸும் செல்லம் கொடுக்குறாங்க. அவன் ஒழுக்கமா இருக்கானா இல்லையா, அவன் என்ன பண்றான், எப்படி மார்க் வாங்குறான். இப்போ அந்த ஸ்டூடெண்ட் ரொம்ப பியூட்டிஃபுல்லா சொன்னாங்க, ஒருத்தன் வந்து தான் எடுக்கிற மாத்திரை என்ன மாத்திரை தெரியாம எழுதியா இருக்கான். அது தெரியும் போது அது எங்க யார்கிட்ட பல விஷயங்கள் இருக்கு, அது யார்கிட்ட சொல்றதுன்னே தெரியல இல்லையா. சோ இப்போ ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த சூசைடல் டெண்டன்சிஸ், இந்த உளவியல் ரீதியான பிரச்சனைக்கு 104 ஒரு நம்பர் இருக்கு. எனிபடி கேன் கால் தட் நம்பர் அண்ட் கெட் a counseling. ஆனா அதை பத்தி நம்ம எங்கன்னா 108 பிரபலம் ஆன அளவுக்கு 104 பிரபலமா இருக்கானா இல்ல. இதாவது 104ங்கிறது இந்த மது அது போல இந்த பல போதைகள் பேசிக்கலி சூசைடல் டெண்டன்சிஸ் இருக்க யார் வேணாலும் அதை கால் பண்ணலாம். உளவியல் ரீதியான பிரச்சனைகளுக்கு யார் வேணாலும் கால் பண்ணலாம், கவுன்சிலிங் கொடுப்பாங்க. நியர்பை கவுன்சிலிங் சென்டர்ஸ்க்கு உங்களை ரொம்ப சீரியஸான கேஸ் தான் அவங்க டைரக்ட் பண்ணுவோம். இல்ல நிறைய ஹெல்ப் இருக்கு, நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு, நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. நம்ம இன்னும் கொஞ்சம் பின்தங்கி இருக்குமா, நம்ம ஒரு 10 வருஷம் பின்தங்கி தான் இருக்கும். இன்ஃபேக்ட் பாத்தீங்கன்னா இப்ப சைக்காலஜிக்கல் அசஸ்மெண்ட்ஸ் பண்றோம். ஒருத்தன் வந்து அடுத்த 5 வருஷத்துல வந்து அவங்க அடிக்ட் ஆவான ஆக மாட்டானே. இன்னைக்கு ஒரு 40 நிமிஷம் அவங்க டெஸ்ட் எடுத்தானா எங்களால சொல்ல முடியும் அவனால இன்னும் 5 வருஷத்துல அவன் அடிக்ட் ஆவானா ஆக மாட்டானா. ஏன்னா இதோட ட்ராமால இருந்து ஆரம்பிக்குது. எல்லாமே ஒரு ட்ராமா, எல்லாமே ஒரு டிசப்பாயின்மெண்ட்ல இருந்து ஆரம்பிக்குது. சோ அங்க மொழியிலேயே அதை கிள்ளும் போது ஆட்டோமேட்டிக்கா நிறைய ப்ராப்ளம் சால்வ் பண்ணும். ஓகே, தொடர்ந்து பேசுவோம் நண்பர்களே. மிக சுவாரஸ்யமான விஷயங்கள், அது போல இன்னும் பேச வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கிறது. தொடர்ந்து பேசுவோம். ஸ்டே ஹியர்.